بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியில் மறுமையை மறந்த மனிதர்கள் என்ற தலைப்பை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். இங்கே வழங்கப்பட்டிருக்கிற இந்த தலைப்பு இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான நம்பிக்கையை பற்றி விளக்க வேண்டிய ஒரு தலைப்பு. இந்த உலகத்தில் வாழுகிற மனிதர்கள் மரணிப்பதோடு அவர்களுடைய வாழ்க்கை முடிந்து விடுவதில்லை. மரணத்திற்கு பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு அல்லாஹுவின் சன்னிதானத்தில் நிறுத்தப்பட்டு இந்த உலக வாழ்விற்கான முறையான விசாரணைகள் நடைபெற்று அதற்கு தகுந்தாற் போன்ற கூலி வழங்கப்படுகிற ஒரு பெருவாழ்வு இருக்கிறது என்பது இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான நம்பிக்கைகளில் ஒன்று. இந்த நம்பிக்கையினை எந்த அளவிற்கு இஸ்லாம் அழுத்தமாக உலகத்திற்கு சொல்கிறது, அதற்கான காரணம் என்ன என்று சொன்னால், பொதுவாகவே உலகத்தில் கடந்த காலத்திலே வாழ்ந்த இறை தூதர்கள், நல்லடியார்கள் ஏகத்துவத்தை எடுத்து சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சத்திய இஸ்லாத்தின்பால் மக்களை அறைகூவல் விட்டு அழைக்கிற பொழுது அவர்கள் இஸ்லாத்தை மறுப்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் மறுமையை மறந்ததுதான் காரணம். மறுமை என்ற ஒரு வாழ்வின் மீது நம்பிக்கை இல்லாமல் போனதுதான் இஸ்லாத்திற்கு எதிராக அவர்களை தூண்டிவிட்டிருக்கிறது. திருமறை குர்ஆனுடைய பல்வேறு வசனங்களில் இந்த செய்தியினை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். நபிமார்கள் அவர்களுடைய சமுதாயத்து மக்களிடத்தில் இஸ்லாத்தை பற்றி சொல்லும் பொழுது அந்த மக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். காலு ஐதா குன்னா இலாமன் வ ருஃபாத்தன் ஐன்னாலம் அபுசூன ஹல்கன் ஜதீதா. அவர்கள் கேட்கிறார்கள், நாம் இறந்ததற்கு பிறகு மண்ணோடு மண்ணாகி எலும்புகளாகி உக்கி மக்கி போனதற்கு பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து ஒரு புதிய படைப்பாக எழுப்பப்படுவோமா என்ற சந்தேகம்தான் அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு கேள்வி. இதெல்லாம் ஆச்சரியமா இருக்கிறது. செத்தா முடிஞ்சு போச்ச வாழ்க்கை, உடம்புல எந்த ஒரு பார்ட்டும் உலகத்துல மிச்சமில்லையே, மண்ணு தின்றுத நம்முடைய உடலை, மண்டையோடு கூட மிச்சமாக இருப்பதில்லையே, இவர்கள் சொல்லுகிற விஷயம் ஏற்க தகுந்ததாக இல்லை, நம்புவதற்குரியதாக இல்லை என்ற மரணத்தை பற்றி, மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய மறுமையை நம்பாமல் இருந்ததுதான், அந்த செய்தியினை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததுதான் இஸ்லாத்தை ஏற்க மறுப்பதற்கான மிக முக்கியமான காரணங்களில் ஒன்றாக இருந்தது என்று திருக்குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. எனவே இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றிருக்கிற மக்களுக்கும் அதற்கு வெளியில் இருக்கிற மக்களுக்கும் இருக்கிற மிக முக்கியமான வேறுபாடு, மறுமையை மறக்காமல், மறுமையை, அந்த சிந்தனையை, அந்த நினைவை எந்த நேரத்திலும் நமது உள்ளத்திலே பசுமையாக யார் இருத்திக் கொள்கிறார்களோ, அதை நினைத்து பார்க்கிறார்களோ, அதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்கிறார்களோ, அவர்கள்தான் சரியான முஸ்லீம்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஏன் இப்படிப்பட்ட ஒரு மறுமையை அல்லாஹ் வைத்திருக்கிறான்? உலகத்தில் நாம் எத்தனையோ தீமைகளை பார்க்கிறோம், எத்தனையோ கெட்ட மனிதர்களை பார்க்கிறோம். கெட்ட மனிதர்கள் செய்கின்ற கேடுகளுக்கு, அவர்கள் இந்த உலகத்திலே செய்கின்ற அநியாயங்களுக்கு, அக்கிரமங்களுக்கு உலகத்தில் சரியான நீதி வழங்கப்படவே இல்லை. எத்தனை பெரிய கேடுகள் செய்கிற மனிதனாக இருந்தாலும், அவன் கரத்திலே ஆட்சி இருந்தால், அதிகாரம் இருந்தால், மக்கள் பலம் இருந்தால், பொருளாதார பலம் இருந்தால், இப்படிப்பட்ட உலகாதாய அதிகாரங்களை கையில் வைத்துக் கொண்டு அவர்கள் அந்த கெடுதிகளில் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்கிறார்கள். தாங்கள் செய்கிற அநியாயங்களை, அக்கிரமங்களை எந்த விதமான வரம்புக்கும் உட்படாத வகையில் உலகத்தில் அரங்கேற்றிக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்களை வழக்காடு மன்றத்தில் நிறுத்தி காவல்துறையிடத்தில் ஒப்படைத்து முறையாக விசாரித்து அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டாலும் கூட முறையான அவர்கள் செய்கிற தீமைகளுக்கு தகுந்த குற்றத்தை, தகுந்த தண்டனையை உலகத்தில் எந்த மனிதர்களாலும் கொடுக்கவே முடியாது என்பதுதான்
யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. ஒரு மனிதன் 10 கொலைகளை செய்கிறான். 10 பேருடைய தலையை பந்தாடி விட்டான். அவனை கையும் களவுமா பிடிச்சிட்டாங்க. காவல்துறை கண்டுபிடித்து கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்தி பல வருடங்கள் விசாரணை நடத்தி 20 ஆண்டு காலம் சிறை தண்டனை, உனக்கு ஆயுள் காலம் சிறை தண்டனை என்று சிறை தண்டனை விதிக்கப்படுகிற கைதிகள் இருக்கிறார்கள். இன்னும் சற்று அதிகமாக அவர்களுடைய கொலை நிரூபிக்கப்படுகிறது என்று சொன்னால் அவர்களுக்கு நீ மரண தண்டனை விதித்து தீர்ப்பு எழுதுகிறார்கள். அதைவிட உயர்ந்தபட்ச ஒரு தண்டனை உலகத்தில் எந்த நீதிமன்றத்தாலும் வழங்க முடியாது, எந்த ஒரு அரசாங்கத்தாலும் வழங்க முடியாது. அதுதான் அதிகபட்சமாக வழங்கப்படுகிற தண்டனை. உண்மையிலே இந்த தண்டனை அவன் செய்த குற்றத்திற்கு தகுந்த தண்டனையா? அவன் செஞ்சிருக்கான், 10 கொலை செஞ்சிருக்கிறான். 10 கொலை செஞ்சதுக்கு இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்? ஒரு மனிதனை கொலை செய்யும் பொழுது அந்த மனிதன் எப்படி துடிதுடித்திருப்பான், எவ்வளவு வேதனைகளை அனுபவித்திருப்பான், அந்த வேதனைகளை அவனுக்கு கொடுக்க வேண்டும். ஒரு தடவை மரண தண்டனை கொடுத்தால் ஒரு மனிதன் அனுபவித்த வேதனையை ஒரு மரண தண்டனையில் அவன் அனுபவிக்கிறான். அடுத்து 2வது மனிதன் துன்பப்பட்டானே, அந்த மனிதனுக்கு இவனுக்கு வழங்கப்படுகிற தண்டனை என்ன? 2வது ஒருத்தரை கொலை பண்ணதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஒருத்தரை கொலை பண்ணுனா அதற்கு தகுந்த தண்டனை மரண தண்டனை. பிறகு 2வது மனிதனை கொலை செய்ததற்கு வழங்கப்படுகிற தண்டனை என்ன? வழங்க முடியாது. ஏன்? ஆளு உயிரோடு இல்ல. அப்ப கொலைகள் செய்தவனுக்கு நியாயமாக தண்டனை செய்ய நினைத்தாலும், தண்டனை கொடுக்க நினைத்தாலும் அவனுக்கு முறையான தண்டனையை உலகத்தில் வழங்க முடிவதில்லை. அப்பொழுது நம்முடைய உள்ளம் யதார்த்தமாக எதிர்பார்க்கிறது, இதற்கெல்லாம் தீர்வே கிடையாதா? இவ்வளவு அநியாய அக்கிரமத்தை அரங்கேற்றாங்களே, பாதக செயல்களை செய்யறாங்களே, அவங்களுக்கு முறையாக தண்டித்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 100% நீதியை நியாயத்தை பெற்றுத் தருகிற ஒரு நீதிமன்றம் மனிதர்களுக்கு ஏற்படாதா? பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்காதா என்று நம்முடைய உள்ளம் ஆசைப்படுகிறது. அந்த கேள்விக்கு பதிலாகத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு நிஜமான நியாயமான நீதியை வழங்குவதற்குத்தான் நாளை மறுமை என்ற ஒரு நீதிமன்றத்தை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். அங்கே வழங்கப்படுகிற தண்டனை அவன் செய்த குற்றங்களுக்கான மிகச்சரியான தண்டனை. லா தல்ரிமூன் வலா துல்ரமூன், நீங்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள். யார் யார் எவ்வளவு குற்றம் செய்தார்களோ, எவ்வளவு தீமைகளில் ஈடுபட்டார்களோ அந்த தீமைக்கு தகுந்தார் போன்று அந்த உலகத்தில் உங்களுக்கு தண்டனை வழங்கப்படும். லா யமூது ஃபீஹா வலா யஹ்யா, அங்கே எந்த மனிதனும் நரகத்தில் போட்டு பொசுக்கப்படுகிற தண்டனை கொடுக்கப்பட்டாலும் நரகத்தில் போட்டு பொசுக்கிய உடனேயே அவன் செத்துவிட மாட்டான். மீண்டும் அவன் உயிர் கொடுக்கப்படுவான், உயிரோடும் இருப்பான், சாகாமலும் இருப்பான். 2 நிலைகளுக்கு இடையிலே துன்பத்தை திரும்ப 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 அனுபவித்துக் கொண்டே இருப்பான். ஒரு மனிதனை கொலை செய்த தண்டனை அதற்குரிய தண்டனை அனுபவிப்பான். மீண்டும் 2வது மனிதனை கொலை செய்ததற்குரிய அந்த வேதனை அனுபவிப்பான். மீண்டும் 3வது மனிதனை கொலை செய்ததற்குரிய அந்த வேதனை அனுபவிப்பான். அப்படி எத்தனை கொலைகள் செய்தானோ அத்தனை மனிதர்கள் அனுபவித்த துன்பத்தை, அந்த சிரமத்தை நாளை மறுமையில் அல்லாஹ் அவனுக்கு தண்டனையாக வழங்குவான். அதற்காகத்தான் நாளை மறுமையை தயாரித்து வைத்ததாக இஸ்லாம் உலகத்திற்கு சொல்கிறது. அது மட்டுமில்லை, உலகத்தில் நாம் பார்க்கிறோம், கேடு செய்யக்கூடியவர்கள், அநியாயம் செய்யக்கூடியவர்கள், மனித மாண்புகளை மதிக்காதவர்கள், பிறருடைய உரிமைகளை பறிக்கிறவர்கள் உலகத்தில் சந்தோஷமாக வாழ்கிறார்கள். கண்ணுக்கு எதிரில் எல்லாரும் பார்க்கிறோம். இப்படி அநியாய அக்கிரமம் பண்றான, இவனுக்கு ஒரு சாவு வராதா? சாவு வந்து வருதா? அநியாயம் பண்ணக்கூடிய சாதாரண நல்ல சந்தோஷமான வாழ்க்கை வாழ்கிறார்கள். நேர்மையாக வாழ்கிறவனை விட, ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறவனை விட, ஒழுக்கங்களை எல்லாம் எவன் காலில் போட்டு மிதிக்கிறானோ, நேர்மையை எவன் தூக்கி கடாசுகிறானோ அவன் தான் இந்த உலகத்தில் நிஜமாகவே சந்தோஷமாக இருப்பதாக நமக்கு தெரிகிறது. பொருளாதாரத்திலே பொய் பேசுகிறான், ஏமாற்றுகிறான், மோசடி செய்கிறான், திருடுகிறான். நேர்மையாக இருக்கிறவனை விட சந்தோஷமாக பெரிய பங்களா கட்டி வச்சிருக்கிறான், சுகபோகமான கார்களில் பவனி வருகிறார்கள், விதவிதமான ஆடைகளை அணிந்து மகிழ்கிறார்கள், ருசி ருசியான உணவுகளை சாப்பிட்டு அதை அந்த இன்பத்தை அனுபவிக்கிறார்கள். நினைத்த நேரத்தில் நினைத்த ஊர்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார்கள். நினைத்த மாதிரி பொருளாதாரத்தை கொடுத்து வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய இன்பங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
நேர்மையா இருக்கணும் முடிவெடுத்தவனுடைய லெவல் என்ன? நான் பொய் பேச மாட்டேன், பொருளிலே இருக்கிற அந்த குறைகளை சொல்லி நேர்மையாக வியாபாரம் செய்வேன் என்று முடிவெடுத்தால் அந்த கடைக்கு ஆட்கள் போக மாட்டேங்குது. அந்த இவர் சரியான சரக்கு தர மாட்டேங்கிறாரு, இவர்கிட்ட ஒழுங்கான சரக்கு இல்ல, வேற கடையில போய் வாங்குவோம்னு ஏமாந்துட்டு வந்து நிக்கிறாங்க. இவருக்கு வர வேண்டிய லாபம், இவர் அடைய வேண்டிய அந்த பொருளாதாரம், அதை இவர் இழக்க வேண்டிய சூழல். பொருளாதாரம் இல்லை, அதனால் பெரிய வீடு கட்டவில்லை. பொருளாதாரம் இல்லை, அதனால் ஏழை குடிசைகளில் அவர் வாழ வேண்டிய நிர்பந்தம். பொருளாதாரம் இல்லை, அதனால் உணவுக்கு வழி இல்லை. பொருளாதாரம் இல்லை, அதனால் நல்ல ஆடைகளை போடுவதற்கு வழி இல்லை. நேர்மையை இருக்கிறேன் என்று முடிவெடுக்கிற பல பேர் சிரமத்தில் இருக்கிறார்கள். நேர்மையை தூக்கி கடாசுகிறவர்கள் அவர்களில் பல பேர் சந்தோஷத்தோடு உலகத்தை அனுபவிக்கிறார்கள். இன்னும் ஒருபடி மேலாய் சொன்னால் பிறருடைய உரிமைகளை பறிக்கிற பல பேர். ஒரு இடத்துல போய் கடன் கேட்கிறாங்க, கடனை கேட்கும் போது கெஞ்சி கூத்தாடுறார், கொடுங்க, வேற வழி இல்ல, நீங்க தரலாட்டி எனக்கு தர்றதுக்கு யாருமே இல்ல, இந்த ஊர்ல உங்களை தவிர எனக்கு தெரிஞ்ச ஆளு யாரும் கிடையாது, எப்பாடுபட்டாலும் சரி, என் தலையை அடகு வச்சாலும் சரி, உங்களுடைய கடனை உரிய நேரத்தில் நிறைவேற்றுவேன் என்று வாக்குறுதி கொடுத்து நல்ல பசப்பு வார்த்தைகள் பேசி அழுது கண்ணீர் வடித்து செல்வந்தரிடத்தில் போய் காசு பணத்தை கடனாக பெறுகிறார். கடன் வாங்கினதுக்கு பிறகு லெவல் என்ன? அது வரைக்கும் அழுதாரு, உங்களை விட்டு ஆள் இல்லைன்னாரு, காலை பிடிச்சு கெஞ்சினாரு, அவர் வீட கதியில் கிடந்தாரு. கடனை வாங்கி 2 மாசம் ஆச்சு, கொடுக்க வேண்டிய தவணை முடிந்தது. கடன்காரர் கேட்கிறாரு, பாய் தந்துடுறேன். 4 மாசம் ஆச்சு, தர்றேங்க, தராமல போயிருவேன். 8 மாசம் ஆச்சு, நான் ஊரை விட்டா ஓடிவிட்டேன். 10 மாசம் ஒரே திரும்ப திரும்ப கேட்கிறேன், என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்க, போ போலீஸுக்கு போவியா போ. எத்தனை பேரை பார்க்கிறோம், கடன் ஒரு மனிதனிடத்தில் காசு பணத்தை வாங்கிட்டு அது அவனுக்குரிய பொருள், அவன் கேட்கிற தரத்தில் கொடுக்க வேண்டும். அவன் கஷ்டப்பட்டு சம்பாதித்ததை நம்முடைய கஷ்டத்தை நீக்குவதற்காக கொடுத்து உதவினானே, அவனுக்கு நாம் செய்கிற கைமாறு இதுதானா என்று எண்ணுவதில்லை. அவனை எதிர்த்து பேசுவது, உதாசீனப்படுத்துவது, அலட்சியப்படுத்துவது, வாங்கிய கடனை ஆட்டையை போடுவது, அதற்கு பிறகு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வது, அப்படி உள்ளம் பத்திக்கிட்டு எரியுது கடன் கொடுத்தவனுக்கு. இவனுக்கெல்லாம் என்ன லெவலு, இவனை இறைவன் இப்படி விட்டு வச்சிருக்கிறான. வெளியிலிருந்து பார்க்கிற பல பேர் அதை பார்த்து விட்டு பொறுமுகிறார்கள். இறைவன் ஒருத்தன் இருந்தா இவனை எல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கிறான. பல பேர் அதனாலே கடவுளை மறுக்கிறான். இது மாதிரியான காரியங்களை பார்த்துவிட்டு இவ்வளவு அநியாய அக்கிரமம் நடக்குது. படைச்ச கடவுள் ஆற்றல் பெற்றவர் தானே, அப்படித்தானே நீங்க சொல்றீங்க. அப்படியானால் இந்த அக்கிரமத்தை ஏன் அவர் தட்டி கேட்கவில்லை? நான் சாதாரண மனுஷன், என்னிடத்தில் அதிகாரம் இல்லை, என்னிடத்தில் காவல்துறை இல்லை, எனக்கு பக்கபலமாக அரசாங்கம் இல்லை, என்னுடைய வார்த்தைகளுக்கு செவிசாய்ப்பதற்கு நீதிமன்றம் இல்லை, என்னுடைய நீதியை நியாயத்தை பெற்றுத் தருவதற்கு எந்த ஒரு வழக்கறிஞரும் எனக்கு துணை இல்லை. அப்படியானால் சர்வ சக்தி பெற்றவனாக கருதப்படுகிற கடவுள் என்று ஒருவன் இருந்தால், படைத்த இறைவன் ஒருவன் இருந்தால், இந்த துரோகத்திற்கு அநியாயத்திற்கு ஏன் அவன் தண்டனை கொடுக்கவில்லை? அவன் இந்த கையாலாகாதவனா, இயலாதவனா? எனவே கடவுள் என்று ஒருவனே கிடையாது என்று மறுப்பதற்கு உலகத்தில் நடக்கிற தீமைகளை காரணமாக்குகிறார். அதுக்கு தான் இஸ்லாம் பதில் சொல்லுது, இறைவன் கையால் ஆகாதவன் இல்லை. உங்களை படைத்த இறைவன் சாதாரணமானவனா? அவனுடைய ஆற்றல் சாதாரணமானதா? இறைவனின் ஆற்றலை புரிந்து கொள்வதற்கு இரவு நேரத்தில் உங்களின் தலையை தூக்கி வானத்தை நோக்கி பாருங்கள். எத்தனை பிரம்மாண்டமான வானம், கற்பனைகளுக்கு எட்டாத வானம். அங்கே மின்னுகிற நட்சத்திரங்கள், சில நேரங்களில் ஒளிவிட்டு சுடர்விட்டு பிரகாசிக்கிற அந்த சந்திரன், நிலவு. இறைவன் கேட்கிறான், ஃபர்ஜில் பஸர், உனது பார்வையை திருப்பு. சும்மர்ஜில் பஸர், மீண்டும் உன் பார்வையை திருப்பு. கர்ரத்தைன், இரண்டாவது முறையாக மீண்டும் வானத்தை நோக்கி உனது பார்வையை திருப்பு. என்கலிபு இலைக்கல் பஸரு காசியன் வஹுவ ஹஸீர், உனது பார்வை இழிந்த நிலையில் திரும்ப வரும். என்ன பிரம்மாண்டம், எப்படிப்பட்ட வானம்! அப்படியே மொட்டை மாடியில் படுத்து கிடந்து கொண்டு சிறிது நேரம் இறைவன் படைத்திருக்கிற அந்த வான் நட்சத்திரங்களை யோசித்து பாருங்கள்.
கண்ணுக்கு எதிர ஒரு சின்ன மின்மினி பூச்சி மாதிரி நட்சத்திரம் தூரத்துல தெரியுது. மின்மினி பூச்சா? அதனுடைய அளவு என்ன? அறிவியலாளர்கள் வியக்கிறார்கள். நம்ம கண்ணுக்கு சின்ன மின்மினி பூச்சி மாதிரி தெரியுது. ஆனால் பூமிய மாதிரி நூற்றுக்கணக்கான மடங்கு பிரம்மாண்டமான கோள்களவை ரொம்ப தூரத்தில் இருக்குது. கோடிக்கணக்கான மைல்களை கடந்திருக்கிற காரணத்தினால் இங்கிருந்து பார்க்கிறவனுக்கு அப்படி தெரியுதப்பா. ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் 50 பூமியை தூக்கி வைக்கலாம், 100 சந்திரனை தூக்கி வைக்கலாம், 1000 வியாழனை தூக்கி வைக்கலாம். அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான படைப்பு சாதாரணமா? அல்லாஹ்வுடைய படைப்பு. வானத்தை பார்த்து அவனுக்கு பதில் சொல்ல முடியாது. பூமியை பாரு, மனுஷனை பாரு, மலைகளை பாரு. இதையெல்லாம் செஞ்ச ஒருத்தன் ஒண்ணுமே இல்லாம இருந்த நம்மை திடகாத்திரமான மனிதர்களாக உருவாக்கி இந்த உலகத்திலே உலாவ விட்டிருக்கிற இறைவன் ஆற்றல் இல்லாதவனா? அவன் அழிக்க நினைத்தால் அவனது அழிவுகளை அவன் உலகத்திற்கு பல்வேறு வழிகளில் பாடம் கற்றுத் தருகிறான். சுனாமி வந்துச்சு. சுனாமி என்ன? அல்லாஹ்வின் கட்டளையை ஏற்று கட்டுப்பட்டு கிடக்கிற கடல் நீர் ஒரு சில வினாடிகள், ஒரு சில மணித்துளிகள் அப்படியே ஊருக்குள்ள வந்துட்டு திரும்ப போச்சு. வேற ஒண்ணுமே செய்யல. அப்படி இந்த பக்கம் வந்துட்டு திரும்ப போனா வந்துட்டு போச்சு. போகும்போது 50,000 பேர், 1,00,000 பேர் சேர்த்து கொண்டு போச்சு. வீடுகளை கொண்டு போச்சு, கார்களை கொண்டு போச்சு. ஆற்றல் இல்லாதவனா? தண்டிக்க தெரியாதா? ஒரு கட்டளையில், ஒரு ஆர்டரில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை அழித்து ஒழிக்கிற ஆற்றல் படைத்த இறைவனுக்கு அநியாயம் செய்கிற மனிதனை தண்டிக்க தெரியாதா? தெரியும், முடியும். ஆனால் இந்த உலகத்தில் அதை தண்டனை களமாக அல்லாஹ் வைக்கவில்லை. இந்த உலகம் ஒரு சோதனை களம். இஸ்லாத்துடைய பார்வையில் இந்த உலகம் ஒரு பரீட்சை கூடம். இந்த பரீட்சை கூடத்தில் மனிதன் செய்கிற தவறுகளுக்கு பரீட்சை முடிந்ததற்கு பிறகு எக்ஸாமுடைய ரிசல்ட்டுகள் வெளியிடப்படுகிற நாள் நாளை மறுமை நாள், மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய நாள். அங்கதான் உனக்கு ரிசல்ட் பாஸா அல்லது ஃபெயிலா, அதுக்கான தண்டனை என்ன, அதுக்கான நற்கூலி என்ன, எல்லாம் தீர்மானிக்கப்படுகிற நாள் நாளை மறுமை நாள். அந்த நாளை மறந்துவிட்டு இந்த உலகத்திலே வாழ்ந்தால் வாழும் பொழுது சௌகரியமா வாழ்ற மாதிரி தெரியும். கல்லூரி மாணவன் படிக்கிற நேரம், படிக்கும் பொழுது ஊர் சுத்துறான் ஒருத்தன். எப்ப பார்த்தாலும் புத்தகமும் கையுமா உட்கார்ந்து இருக்கிறான் ஒருத்தன். கல்லூரியை கட்டடிச்சிட்டு சினிமாவுக்கு போறான் ஒருத்தன். சினிமாவை துறந்து விட்டு கல்லூரியே கதி என்று கிடக்கிறான் ஒருவன். ஆசிரியருடைய பாடங்களை கவனிக்கிறான் ஒருவன். ஆசிரியர் வந்து உட்கார்ந்தாலே ஆரம்பிச்சுட்டாரியா பிளேடு சொல்லிவிட்டு தூக்க ஆரம்பிக்கிறான் ஒருத்தன். 2 பேருடைய கல்லூரி வாழ்க்கையை ஒப்பிட்டு பாருங்க. சினிமாவுக்கு போறான், பீச்சுக்கு போறான், அக்கம் பக்கத்துல ஏதாவது பொம்பளை பிள்ளைங்களுடைய ஆதரவு கிடைச்சிருச்சுன்னா கூட்டிக்கிட்டு அங்க இங்க சுத்துறான். எவ்வளவு ஜாலியா இருக்கிறான். ஜாலிதான். 1 மாசத்துக்கு ஜாலி தான், ஜாலி இல்ல. கட்டடிக்காதவன் ஜாலியா இல்ல. ஆசிரியருடைய பாடத்தை கவனித்தவன் ஜாலியா இல்ல. தினசரி கல்லூரிக்கு வந்தவன் ஜாலியா இல்ல. கஷ்டம்தான் பட்டான், சிரமங்களை அனுபவித்தான், கூர்ந்து பாடங்களை கவனித்தான், அதற்காக நேரம் ஒதுக்கினான், அதை எழுதி பார்த்தான், திரும்ப திரும்ப படித்தான், 1 வருட காலம் சிரமப்பட்டான். சிரமத்திற்கு பிறகு எக்ஸாம் வந்துச்சுல, எக்ஸாமுடைய ரிசல்ட் வருதுல, அந்த ரிசல்ட்ல தெரியும் சிரமத்தினுடைய விளைவு என்ன. சிரமம் இல்லாமல் சந்தோஷமாக 1 வருட காலம் ஊர் சுற்றியவனுடைய நிலைமை என்ன. எல்லாத்திலையும் ஃபெயிலு, 0 மார்க்கு. 10 மாடை பிடிச்சி மேய்க்கப்போ அவன் கலெக்டரா உட்கார்ந்து கையெழுத்து போடுவான். வருஷம் 50 வருஷம் கலெக்டரா இருப்பான், ஐஏஎஸ் அதிகாரியா இருப்பான், ஐபிஎஸ் இருப்பான், பெரிய பெரிய அதிகாரியா தொழிலதிபரா இருப்பான். ஒன்னும் தெரியாம, கணக்கு வழக்கு தெரியாம, எந்த ஒரு அறிவும் இல்லாம சிரமப்படுவாய். அப்பம் தெரியும். 1 வருஷம் பொறுத்திருந்தா, 1 வருஷம் கஷ்டப்பட்டு இருந்தா, 1 வருஷம் நம்முடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி ஒழுங்காக கல்லூரியில் பாடம் படித்திருந்தால்
இன்னைக்கு காலத்துக்கு சந்தோஷமா இருக்கலாமே, கால் மேல கால் போட்டு நிம்மதியா சம்பாதிச்சு குடும்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கலாமே. அதே நிலைமை தான் இஸ்லாமும் சொல்கிறது. இந்த உலகம் அற்பமான உலகம். யஅலமு அன்னமல் ஹயாத்துத் துன்யா லஐபுன் வலஹூன். அறிந்து கொள்ளுங்கள், இந்த உலக வாழ்க்கை என்பது விளையாட்டானது, ஒஸீனத்துன் அலங்காரமானது, ஓ தஃபாகுரும் பைனக்கும் உங்களுக்கு இடையிலே பெருமை அளிக்கிற விதத்திலே உள்ளது, ஓ தகாசுரும் ஃபில் அம்வால் காசு பணத்தை அதிகமாக சேர்ப்பதிலே உள்ளது. இது நிரந்தரம் நினைக்காத, இதுவே உன்னை வாழ வைக்க நினைக்காத, இங்கேயே நீ வாழ்ந்துருவேன் நினைக்காத. குல் மத்தாஉத் துன்யா கலீல், இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் என்பது அற்பமானது என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். வல் ஆகிரத்து கைருல் லிமன் இத்தகா, மறுமை நாள் தான் இறையச்சமுடையவர்களுக்கு சிறந்தது என்று அந்த மக்களுக்கு நீங்கள் சொல்வீர்களாக என்று திருக்குர்ஆன் வழியாக அல்லாஹ் சொல்கிறார். எனவே மறுமைதான் இஸ்லாத்தின் அடிப்படை. மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை நினைவிலே கொண்டு அதற்கு தகுந்தாற் போன்று ஒரு மனிதன் தனது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை இபாதத்துகளும் அந்த அடிப்படையில் உள்ளதுதான். அந்த மறுமைக்காக மனிதனை தயார் செய்து மறுமையினுடைய நினைவு உள்ளத்துல ஆழமா பதிய வச்சு அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு ஒழுக்கம் உள்ளவனா, நேர்மையாளனா, நல்லவனா, உலகத்துக்காக வேண்டி நல்ல நல்ல பண்புகளை இழக்காதவனா, நாளை மறுமைக்காக வேண்டி எப்படிப்பட்ட தியாகங்களையும் செய்வதற்கு தயாரானவனாய் மாற்றுவதற்குத்தான் அல்லாஹ் இஸ்லாத்திலே வழிபாடுகளை கூட தந்திருக்கிறான். தொழுகிறோம் நாம, தொழுகை என்ன தொழுகை? தக்பீர் கட்டுறோம், ருக்கு செய்யறோம், சஜ்தா செய்யறோம், அத்தஹியாத்துல இருக்கிறோம், சலாம் கொடுக்கிறோம், அல்லாஹ்வை வணங்குறோம். இந்த வணக்கத்திற்கு அல்லாஹ் உங்களுக்கு நன்மை தருவான். இந்த வணக்கம் ஏன்? யார் இந்த தொழுகையை தொழுகிறாரோ, தொழுதுட்டா பெரிய பணக்காரர் ஆயிருவார் அப்படியா? பல மார்க்கங்கள் நீங்க எடுத்து பார்க்கலாம். எங்க மார்க்கத்தை ஏத்துக்குங்க, கர்த்தரை விசுவாசியுங்கள், அவ்வளவுதான் ஆனந்தமா இருக்கலாம், உலகத்தில் சுகபோகமா இருக்கலாம், நோய் நொடிகள்லாம் நீங்கிரும், செல்வத்தில் கஷ்டமே இல்லாம பெரிய பணக்காரர் ஆயிடலாம், குருடா இருந்தா பார்க்கலாம், நொண்டியா இருந்தா நடக்கலாம், செவிரனா இருந்தா கேட்கலாம். நீ கர்த்தரிடத்துல வந்துரு, மேல போட்டு பேசுவான், வர போறதும் இல்ல, அவன் சொல்றது நடக்க போறதும் இல்ல. இப்படி பொய்யான வாக்குறுதிகளை இஸ்லாம் உலகத்திற்கு வழங்காது. தொழுவுன்னு அல்லாஹ் சொல்றான். தொழுகைக்கு என்னப்பா கிடைக்கும்? காசு பணம்லாம் கிடைக்கும்னு சொல்லல. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். தொழுகை என்பது மானக்கேடான அருவருக்க தகுந்த காரியங்களிலிருந்து தடுத்து நிறுத்தும். தொழுகை அல்லாஹ் தந்திருக்கிறது வெறுமனே குனிஞ்சு நிமிர்ந்து அல்லாஹ்வுக்கு செய்யற வழிபாடு மாத்திரம் இல்லை. தொழுவும் போது அல்லாஹ்வுடைய அச்சம் வரும். இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அந்த இறைவன் நான் செய்த காரியங்கள் குறித்து நாளை மறுமையிலே கேள்வி எழுப்புவான். எனவே அவனை முறையாக தொழ வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு தக்பீர் கட்டி நிக்கிறிய, நீ சரியா தொழுது காட்டு. அப்படி தொழுதால் நீ உலகத்தில் நேர்மையா இருப்ப, தப்பு செய்ய மாட்ட, பாவத்தில் விழமாட்ட, பாலியல் ரீதியான குற்றங்கள்ல போய் நாரி சாக்கடையாக மாறி போக மாட்டாய். தொழுகைக்கு அல்லாஹ் கொடுக்கிற கேரண்டி. இன்னைக்கு நமக்கு அதுல ஒரு டவுட் வரும். அப்படின்னா எல்லாரும் தொழுகிற எல்லாருமே ரொம்ப யோக்கியமா தான் இருக்கிறாங்களா? அது வேற. தொழுகிற பல பேரும் தொழுகையை பத்தி தெரியாமலே தொழுகிட்டு இருக்கிறான். தொழுகனா என்னன்னே தெரியல, அல்லாஹ் சொன்ன மாதிரி தொழுகிறதே இல்ல. அதனால தான் தொழுகிறாரு, தொழுது புட்டு வட்டி கடை வச்சிருக்கிறாரு, தொழுகிறாரு, தொழுகிறவரு சினிமா தியேட்டர் வச்சிருக்கிறாரு, தொழுகிறாரு, தொழுது புட்டு புறம் பேசுறாரு, தொழுகிறாரு, தொழுது புட்டு அந்நிய பெண்களோடு சல்லாபம் அடிக்கிறாரு. அப்படி சில பேர் இருக்கிறார்கள். அதுக்கு காரணம் தொழுகை மீது இருக்கிற ஃபால்ட் இல்ல, தொழுகை இவன் புரிஞ்சுக்கிட்டதுல இருக்கிற ஃபால்ட். தொழுகைனா என்னன்னே தெரியாது. தொழுகையில ரெண்டு இருக்கிறது. தொழுகை பத்தி சொல்லும் போது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடியவன் செத்தாங்கறான். தொழுகையை பத்தி நம்ம என்னைக்கா இப்படி கேட்டிருப்போமா? தொழுதா நன்மை,
தொழுதா சொர்க்கம், தொழுதா வறுமையில் அந்த பதவி இந்த பதவி, இப்படித்தானே கேள்விப்பட்டிருக்கிறோம். குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது, ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடியவர்களுக்கு கேடுதான். அதை பார்த்த உடனே அப்படியா இந்த செய்தி தெரியாம போச்சே, இன்னையிலிருந்து தொழுகையை விட்டுற வேண்டியதான், அப்படியா முடிவு? அல்லாஹ் விளக்குறான், அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் வல்லதீன ஹும் யுராஊன். எப்படி தொழக்கூடியவன்? அந்த தொழுகையில் அலட்சியமாக கவனமற்று அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாமல் மறுமையுடைய பயம் இல்லாமல் ஏதோ தொழணுமே என்று கடமைக்கு தொழுகிறான். அல்லதீன ஹும் யுராஊன், பெருமைக்கு தொழுகிறான். எல்லாரும் பார்க்கறாங்க, நம்மளை பத்தி சொல்லணும், கரெக்டா தொழுதுருவாரியா, ஒரு வக்து விட மாட்டாரு, 12 மணி 1 மணிக்கு படுத்தாலும் சரி, காலையில சுபுக்கு டானி எந்திரிப்பார்ல என்று நம்மை பற்றி 4 பேர் சொல்லணுமேன்றதுக்காக வேண்டி இப்படிப்பட்ட கோணத்திலே தொழுதால் அது தொழுகை இல்லை. அந்த தொழுகை உங்களை தீமை விட்டு தடுக்க போறதும் இல்லை. அல்லாஹ் சொன்ன விதிமுறைகள்லாம் நிறைய இருக்கிறது. அதை தெரிந்து கொண்டு யார் தொழுறாங்களோ அந்த தொழுகை தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், தீமைகளை விட்டு அருவருக்க தகுந்த காரியங்களை விட்டு அந்த தொழுகை உங்களை தடுத்து நேர்மையாக ஒழுக்கமாக நற்குணமுள்ளவராக உங்களை வாழ வைக்கும். அடுத்த என்ன? நோன்பு. நோம்பு பாருங்க, நோம்பு கூட அதே மாதிரி தான். நோம்பை பத்தி சொல்லும் போது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இறை நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு கடமையாக்கப்பட்டதை போல உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன், அந்த நோன்பை நீங்கள் வைத்தால் இறையச்சமுடையவர்களாக ஆகலாம். அல்லாஹ்வுடைய பயம் வரும். மறுமையில் அல்லாஹ் முன்னாடி நிப்பாட்டப்படுவோமே, அல்லாஹ் கேள்வி கேட்பானே என்ற அச்ச உணர்வு உங்களுக்கு வரும். அந்த அச்சத்தை தர்றதுக்கு தான் நோன்பை தந்திருக்கிறேன். உங்களை பட்டினி போட்டு சாப்பிட விடாம ஆக்கி தாகம் எடுக்க வச்சு கஷ்டப்படுத்தி சிரமப்படுத்துறதுக்கு தரலப்பா, உன்னை இறையச்சமுடையவனாக நேர்மையாக அல்லாஹ்வுடைய அச்சம் வந்துருச்சுன்னா வாழ்க்கையே மாறி போயிடும். அடுத்தவங்க காசு பணத்துக்கு ஆசைப்பட மாட்டோம். நான் சம்பாதிச்ச என்னுடைய சொத்துக்கள், என் வீட்டில் இருக்க சாப்பாடு, ஹலாலான உணவு, அல்லாஹ் தடுத்த காரியத்திற்காக, அல்லாஹ் தடுத்து விட்டான் என்ற ஒரே காரணத்திற்காக நோன்பு வச்சிருக்கும் போது என் வீட்டில் யாருமே இல்லைன்னா கூட அதை நான் தொட்டு பார்க்கலையே. அப்படி பக்குவப்பட்ட ஒரு மனுஷன் அடுத்தவன் தொட்டு பார்ப்பானா? அடுத்தவர்களுடைய பொருளில் வரம்பு மீறுவார்களா? அடுத்தவருடைய காசு பணத்தை எடுத்துக்கொள்ள ஆசைப்படுவார்களா? அப்ப நல்லவனா ஒழுக்கம் உள்ளவனா மறுமைக்கு தயார்படுத்து. மறுமையில கேள்வி கணக்கு இருக்குப்பா, அல்லாஹ்வுடைய தராசு இருக்குது, நீதிமன்றம் இருக்குது. அந்த நீதிமன்றத்தில் ஜெயிக்கிறதுக்கு இந்த வாழ்க்கையை நீ அமைச்சுக்கணும். அதுக்கு தான் தொழுக, அதுக்கு தான் நோன்பு, அதுக்கு தான் ஜக்காத்து, அதுக்கு தான் ஹஜ்ஜு, அல்லாஹ்வுடைய அத்தனை வழிபாடுகளும். மறுமையை மறக்காமல் மறுமையினுடைய சிந்தனையை உள்ளத்துல பசுமையாக்குவதற்கு தான் அல்லாஹ் அதையே நமக்கு இபாதத்துகளை கடமையாக்கி வைத்திருக்கிறான். அப்ப மறுமை தான் இஸ்லாத்துக்கு பேஸ் என்று ஆகிவிட்ட பிறகு முஸ்லிம்கள் ஒவ்வொருத்தரும் உங்க நெஞ்சில கை வச்சு கேளுங்க, நம்ம அந்த மறுமைக்காகத்தான் வாழ்றோமா? எல்லா விஷயத்திலையும் மறுமை பயம் நமக்கு இருக்குதா, அல்லது மறுமையை மறந்துட்டு இருக்கிறோமா? பெரும்பாலான முஸ்லிம்களுடைய நிலைமை என்ன? மறுமைங்கிறது சும்மா பேருக்கு. இஸ்லாத்தை பத்தி நம்பிக்கையை பத்தி சொல்லும் பொழுது ஏதோ மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறதுக்கு தான் மறுமையை வச்சிருக்கிறோம். ஆமன்து பில்லாஹ் ஓ மலாயிகத்திஹி ஓ குதுபிஹி ஓ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பாஸி பாதல் மௌத். அல்லாஹ்வை நம்புறேன், தூதர்களை நம்புறேன், மலக்குகளை நம்புறேன், வேதங்களை நம்புறேன், கடைசி நாளை நம்புறேன், நன்மை தீமை அல்லாஹ்விடம் இருந்து வருகிறது என்பதை நம்புறேன். ஒல் பாஸி பாதல் மௌத், மரணத்திற்கு பிறகு எழுப்பப்படுவதை நம்புகிறேன் என்று மக்தபு மதரசாவில் பாலர் பாடத்தில் சிறுபிள்ளையாக இருக்கும் போது நமக்கு சொல்லி தந்து மனப்பாடம் செய்ய வைத்து சொல்ல வைத்தார்களே, அப்படி சொல்லப்படுகிற வெறும் வாய் வார்த்தையாகத்தான் மறுமை பெரும்பாலானவர்களுக்கு இருக்கிறது. நெசமாகவே முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலையும் மறுமை உணர்வு பசுமையாக இருந்தால் இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை இப்படி இருக்கவே இருக்காது.
எப்படி பல்வேறு உலகத்துடைய சுகபோகங்கள், பொருளாதாரங்கள் மறுமையை விட்டு மனுஷனை மறக்கடிக்குது. காசு பணமா மறுமையில ரெண்டாவது பார்த்துக்குவோம், அந்த சிந்தனையே இருக்காது. நம்மை மறக்கடிக்க செய்கிற மறுமையை மறக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒன்று பணம். பணத்தை தான் பெருசா நினைக்கிறான். ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரா இருந்தாலும் சரி. பணக்காரனும் செல்வத்தை வச்சுட்டு பெருமை, பாத்தியா இந்த நிறைய சொத்து இருக்கு, செல்வம் இருக்குது. ஏழை என்ன பாக்குறான், நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லையே, காசு பணம் இல்லையே, அவனுக்கு அல்லாஹ் எவ்வளவு கொடுத்திருக்கான், நமக்கு ஒண்ணுமே தரலையே. செல்வம் என்பது என்ன, அது அதற்கும் ஒரு மனித வாழ்க்கைக்கும் உள்ள தொடர்பு என்ன? திருமறை குர்ஆன் சொல்கிறது, ஃபஅம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வநஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன். ஒரு மனிதனை சோதிப்பதற்காக அல்லாஹ் அவனுக்கு செல்வத்தை வழங்கினால் அந்த மனுஷன் சொல்றான், ஃபயகூலு ரப்பி அக்ரமன், என் இறைவன் என்னை சங்கைப்படுத்தி விட்டான்ங்கிறான். வஅம்மல் இன்சான், அதே மனிதனை இதா மப்தலாஹு ரப்புஹு சோதிப்பதற்காக ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு அவனுக்கு கொடுத்த செல்வத்தை கொஞ்சத்தை சுருக்கி கொண்டால் ஃபயகூலு ரப்பி அஹானன், என் இறைவன் என்னை இழிவுபடுத்திட்டான். பெரிய பணக்காரனா இருந்தான், திடீர்னு பொருளாதாரம் லாஸ் ஆயிடுச்சு, கடையில நஷ்டம், தோட்டத்தில் விளைச்சல் இல்ல, வீடு இடிஞ்சு போச்சு. அப்ப பொருளாதாரத்தை பத்தி ஒரு தெளிவான பார்வை இருந்துச்சுன்னா மறுமையை நம்ம மறக்கவே மாட்டோம். காசு இருப்பதும் சரி, இல்லாமல் இருப்பதும் அல்லாஹ்வுடைய அருளுக்கு எடுத்துக்காட்டே கிடையாது. அல்லாஹ் யார விரும்புறானோ, யார் மீது அருள் செய்யறானோ அவங்களுக்கு அள்ளி கொடுப்பான். யாரும் அல்லாஹ் விரும்பலையோ, யார் மேல கோபப்பட்டானோ அவங்களுக்கு அல்லாஹ் ஏழை ஆக்கிறோம். அப்படியா? காரூனை எடுத்துக்கங்க. காரூன் யார்? மூசா நபி காலத்தில் வாழ்ந்தவன். அல்லாஹ் காரூனுடைய வரலாறு சொல்லி காட்டுகிறான். இன்ன காரூன கான மின் கௌமி மூசா ஃபபகா அலைஹிம் வஆதைனாஹு மினல் குனூஸ் மா இன்ன மஃபாத்திஹஹு லதனூ பில் உஸ்பதி உலில் குவா. காரூனுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தான். செல்வத்துடைய அளவு என்ன தெரியுமா? அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற செல்வங்களை எல்லாம் பெரும் பெரும் அறைகள்ல போட்டு வச்சு அதை பூட்டு போட்டு பூட்டி, அந்த பூட்டுடைய சாவிகள் இருக்குமே, அந்த சாவிகளை பெரிய பெரிய சாக்கு மூட்டையில சேகரிச்சு அந்த சாவிகளை தூக்கி ஒரு பலம் கொண்ட மனிதர்களுடைய முதுகலை தூக்கி வச்சா அந்த சாவிகளை சுமப்பதற்கு அவர்கள் சிரமப்படுவார்கள். அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற செல்வத்தை தூக்கி சுமக்கிறதுக்கு சிரமம்னா அது அர்த்தம் விளங்குது. நிறைய காசு பணத்தை கொடுத்திருக்கிறான், கட்டி தூக்க முடியலன்னு நினைச்சுக்கலாம். அல்ல என்ன சொல்ல வர்றான், அவன் காசு பணத்தை தூக்குறத பத்தி பேசல, அதையெல்லாம் போட்டு பூட்டி வச்ச பூட்டுடைய சாவிகள் இருக்குத, அந்த சாவியை தூக்கி சுமக்க முடியலப்பா. சாவியே தூக்க முடியலாட்டி அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற செல்வம் எவ்வளவு மண்டக்குள்ள நிக்கவே மாட்டேங்குது. எப்படி செல்வம்? அப்படிப்பட்ட செல்வத்தை கொடுத்தானே அல்லாஹ். யார் அவன்? அவனுடைய நிலைமை என்ன? ஃபகஸஃப்னா பிஹி வபிதாரிஹில் அர்து, அவனையும் அவனது வீட்டோடு சேர்த்து பூமிக்குள்ளே நாம் இழுத்து கொண்டோம். அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளான ஒரு பெரும் பாவிகளில் காரூன் ஒருத்தன். அல்லாஹ் செல்வத்தை கொடுக்கிறது அருளுக்கு எடுத்துக்காட்டு இல்ல, சுலைமான் நபிக்கு கொடுத்தான், அள்ளி கொடுத்தான். சுலைமான் நபியே சொல்றாங்க, ஹாதா மின் ஃபضل ரப்பி. வீடுகள்ல கார்கள் எல்லாம் எழுதுறாங்களே, இது என் இறைவனின் அருட்கொடை. அப்படி எழுத்துலதான் இருக்குது, காரு மேல ஸ்டிக்கர்ல இருக்குது, இது என் இறைவனின் அருட்கொடை. இறைவனின் அருட்கொடைனா அதை நீ எப்படி பயன்படுத்தணும், அதை நீ எப்படி புரிஞ்சுக்கணும்? இது என்னுடைய திறமையாலோ, என்னுடைய முயற்சியாலோ, என்னுடைய உழைப்பாலோ, என்னுடைய அறிவாலோ, ஆற்றலாலோ இது எனக்கு கிடைக்கல. என் ரப்பு இது எனக்கு கிடைக்கணும்னு விதிச்சிட்டான். அல்லாஹ் எனக்கு நாடிட்டான். அல்லாஹ்வுடைய நாட்டத்துல கிடைச்சதுப்பா, என்னுடைய திறமையில கிடைக்கல. அப்படியா நினைக்கிறாங்க? கொட்டை எழுத்துல அரபியில எழுதி போட்ட வேண்டியது இது என் இறைவனின் அருட்கொடைன்னு சொல்லிவிட்டு போய் உட்கார்ந்து பேசினா, பாத்தியா எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச, பாத்தியா என் திறமையை, பாத்தியா நான் எப்படி இடத்துல கடையை போட்டிருக்கிறேன். அப்படி மூளைப்பா, சிந்திக்கணும்பா. காசு சம்பாதிக்கணும் சும்மாவா? அந்த கரெக்டா அந்த இடத்தை கேட்ச் பண்ண 10 லட்சம் இல்ல 20 லட்சம் வச்சுக்க காசை தூக்கி போட்டு அடிச்ச, விளம்பரம் பண்ணுன, கடையை டெக்கரேஷன் பண்ணுன,
வந்து கூட்டம் குமிஞ்சு போச்சுமா. நீ சொல்வதுதான் காரணம் என்று சொன்னால், உங்களை விட சூப்பரா விளம்பரம் பண்ணிய பல பேர், உங்களை விட அதிகபட்சமாக கடைகளை அலங்கரித்த பல பேர், உங்களை விட பல லட்சங்களை முதலீடு செய்திருக்கிற பெரும் பண முதலைகளால் நடத்தப்படுகிற கடைகள், கடையில உட்கார்ந்து விசிறி போட்டு வீசிக்கிட்டு இருக்கான என்ன காரணம்? உன்னுடைய விளம்பரமும், நீ தேர்ந்தெடுத்த இடமும், உன்னுடைய கடை அலங்காரமும், அதனுடைய முதலீடும், உன் வியாபார திறமையும், உன் அறிவு கூர்மையும் உன்னுடைய செல்வத்திற்கு காரணம் என்று சொன்னால், அதை விட அறிவு கூர்மையுடையவன் செய்த காரியம் ஏன் வெற்றி பெறவில்லை? சிந்திச்சியா? அல்லாஹ் பதில் சொல்றான், ஓ மூளை வேலை செய்யாதரா, நான் சொல்றேன், அல்லாஹ் யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷா வ யக்திர். அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு செல்வத்தை விசாலமாக வழங்குகிறார், தான் நாடியவர்களுக்கு செல்வத்தை சுருக்கிக்கிறான். செல்வம் தான் அருள் நினைக்காத, எல்லாத்துக்கும் அல்லாஹ் அருள் செய்திருக்கிறான். ஏழையாக இருக்கிறவனுக்கு அவனுக்கு ஒருவித அருள், செல்வந்தனா அவனுக்கு ஒருவித அருள். உனக்கு ஒண்ணு கொடுத்தேன், அவனுக்கு ஒண்ணு எடுத்தேன், அவனுக்கு கொடுத்த ஒன்னை உன்னிடத்தில் எடுத்திருப்ப. எல்லாத்தையும் சமமா தான் அல்லாஹ் படைச்சிருக்கான். யாரையுமே அல்லாஹ் உலகத்தில் ஏற்றத்தாழ்வோடு படைக்கவே இல்லைங்க. நிறைய செல்வம் இருக்குது, செல்வத்தை வச்சு என்ன செஞ்ச, என்ன கிழிச்ச சொல்லு? சாப்பாடு இருக்கு, சாப்பாட்டுல என்ன சாப்பிடுவ? ஏன்ட்ட 50 ரூபா இருக்கு, இன்னொருத்தட்ட 200 ரூபா இருக்கு. 50 ரூபா கொடுத்தா ஒரு பிளேட் சோறு, 200 ரூபா கொடுத்தா 4 பிளேட் சோறு. 200 ரூபா இருக்குல்ல, திங்க முடியுமா உன்னால? ஒரு பிளேட் நான் என்ன திங்கன்னா அதானே, உன் வயிற்றுக்கு தகுந்த சாப்பாடு தானப்பா. 2 நேரம் சாப்பாடு சேர்த்து அடிக்க முடியுமா? சாப்பிட்டு காட்டு. காசு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு திங்க முடியுமா? லிமிட் தானே சாப்பாட்டுக்கு அளவு. ட்ரெஸ் போட்டுக்குவோம், என்ன போடுவேன்? நல்ல குவாலிட்டியா துணியை வாங்கி போடலாம். 10 ட்ரெஸ் தூக்கி சேர்த்து போட்டுக்கியா? 15 ட்ரெஸ் வீட்டுல பீரோல இருக்கிற பூரா போட்டுக்கிட்டு தெருவில் நடப்பியா? நான் ஒரு ட்ரெஸ்னா நீ ஒரு ட்ரெஸ். என் ட்ரெஸ் கொஞ்சம் அழகற்றதாக இருக்கலாம், உன் பிள்ளைகள் கொஞ்சம் ஜிகனா இருக்கலாம். என் பிள்ளைகள் 5 மாசத்துல கிழிஞ்சு போகலாம், உங்களுக்கு 10 மாசம் உழைக்கலாம். பெருசா நீ என்னத்தை கண்டுபிட்ட? இன்னும் சொல்ல போனால், ஏழை எளிய மக்கள் சாப்பிடுவதை விட, ஏழை எளிய மக்கள் அனுபவிப்பதை விட, செல்வந்தர்களில் பல பேர் எந்த அனுபவமும் இல்லாமல் உலகத்தை அனுபவிக்காமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறான். வீடு கட்டுறான், பெரிய வீடு, கோடி கோடியா பணத்தை வாரி இறைச்சி, டைல்ஸ் என்ன, மார்பிள்ஸ் என்ன, அலங்காரங்கள் என்ன, வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அலங்கார விளக்குகள் என்ன, கோடி கோடியா கட்டுறான். நல்ல சூப்பரான வீடு, ஏசி போட்டாச்சு, மெத்த போட்டாச்சு, குழு குழு அறை, எந்த சப்தமும் இல்லை, நிசப்தமாக இருக்கிறது. போய் படுத்து தூங்குறான், மாத்திரையை போட்டா தான் தூக்கம். புரண்டு 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 லேசா யாராவது இந்த கதவை திறந்துடக்கூடாது, கிரிச்சுன்னு ஒரு சத்தம், உடனே எஞ்சி உட்காந்துறான். யாரா கதவை திறந்தா? திட்டுறான். தூங்கிட்டு இருக்க தெரியாதா? பிறகு வர வேண்டியதானே. வீட்டுல பொண்டாட்டியை திட்டுறான், பிள்ளைய திட்டுறான். ஒரு சேவை கோழி கத்தி இவனுடைய தூக்கத்தை எடுத்து விட்டுரு. ஒரு மாடு சத்தம் போட்டு இந்த இளவு மாட்டை எவன்டா கொண்டு நிப்பாட்டுறான், டென்ஷன் ஆயிடுறான். அப்படி கோடி கோட்டியா கெட்டினவன் தூக்கம் இல்லாம அவதிப்படுறான். அவன் கட்டடத்தை கட்டுறதுக்கு கட்டுமான தொழிலாளி, கொத்தனாரு, கையாடு, சித்தாடு வந்திருப்பானே, அவனை பார்த்து இவன் ஏங்கும். 10 மணிக்கு வருவான், 11 மணி 12 மணி, ஆமா அசைஞ்ச மாதிரி அசைஞ்சு வேலை ஆரம்பிச்சு 12 12:30 ஆச்சு. தூக்குச்சட்டியை தூக்கிட்டு சாப்பிட உட்காந்துட வேண்டியது. என்ன சாப்பாடு? பிரியாணியா? நேத்து ஆக்கின சோத்துல தண்ணியை ஊத்தி வச்சு பழையங்கஞ்சி, பழங்கஞ்சி ஊறுகாய் தொட்டுக்கிட்டு திங்கிறான். திங்கும் போதே அவனுக்கு வேகுது. எப்படி இதையெல்லாம் திங்கிறானோ? புளிச்சு கிடக்காதா? திங்க முடியல. அவனுக்கு என்ன லெவலு? பழங்கஞ்சியை குடிக்கிறான், அழகா உள்ள போகுது, உடம்புல ஏத்துக்குது, எந்த கோளாறும் இல்லை. ஆனால் காசு இருக்கிறது. டாக்டர் லிஸ்ட் கொடுத்துட்டாரு, பழைய கஞ்சி தொற்றாத, சக்கரை போற்றாத, உப்ப நக்கி பாத்துறாத. வாழ்க்கையாது. சக்கரை போடாம டீ குடிக்கிறத விட ஒரு பெரிய கஷ்டம் உலகத்தில் இருக்காங்க. ஐயோ, அதை தூக்கி வாயில வச்சு அதுக்கு குடிக்காமலே இருந்துடும்.
உப்பு போடாம சோறு திங்கிறத விட ஒரு பெரிய கஷ்டம் இருக்குமா? என்னத்தையோ திங்கணுமே, உடல் ஆரோக்கியத்துக்கு தெம்புக்கு சாப்பிட்டு ஆகணுமே, வேற வழி இல்லாம திங்கிறோம். சிக்கனை பொரிச்சு வச்சு மலத்துவான். என்னத்தை கூட கிரைண்டர் கெப்பாசிட்டி அவ்வளவு பவர்ஃபுல். இங்க லெவல் என்ன? சிக்கனை தொட முடியாது, தொட்டா தோல்ல அரிப்பு வந்துருச்சுமா. மீனை தொட்டாத உடம்புக்கு ஒத்துக்காதுன்றான். சர்க்கரையை தொட்டாத சுகர் ஏறிடுமா. உப்பை தொட்டாத பிரஷர் கூடிருமா. வேற என்னத்தை தான் திங்க? வடநாட்டுக்காரன் திங்கிற மாதிரி உப்பு சப்பு இல்லாத சப்பாத்தியை சுட்டு தின்னு. தமிழ்நாட்டுக்காரருக்கும் வடநாட்டுக்காரன் டிஃபரெண்ட் என்ன? நம்ம ஆள் நல்ல காரசாரமா தின்னு பழகினவன். உப்பு உரப்பு புளிப்பு இனிப்புன்னு வச்சு விளாசுறவன் சப்பாத்தியை தின்னு. 3 சப்பாத்தி 2 சப்பாத்தி 1 சப்பாத்தி எந்திரிச்சு போ, பசிக்குதப்பா போதும், அரை மணி நேரத்துக்கு பிறகு தின்னு. பாத்தி ஏங்குறான். எப்படா திங்கிறிய? எப்படி உங்களுக்கு செரிக்குது? இது ஒண்ணுமே செய்ய மாட்டேங்குது. தின்னானா தின்னு முடிச்ச உடனே அப்படியே மலர்றான். துண்டை தூக்கி தலையில வச்சிருக்கிறான். பக்கத்துல வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. கல்ல தூக்கி போட்டு மிஷின்ல சிமெண்ட் குறைச்சிக்கிட்டு இருக்கு. பெரிய சத்தம் அந்த பக்கம். காலுக்கு கீழே மணல் குமிஞ்சு கிடக்கு. தலைமாட்டில் ஜல்லிக்கல் கிடக்குது. சிமெண்ட் குறைச்சு தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த தண்ணியில கால் படுது, ஒரு கால் மணல்ல படுது, தலையில கல்லு படுது, உடம்புல சொரசொரப்பான இடம், துண்டை விரிச்சு படுத்திருக்கிறான். விட்டு தூங்கினாம்னா 1.5 மணி நேரம் நிம்மதியா குறைச்ச விட்டு தூங்குறான். அவனால தாங்க முடிய மாட்டேங்குது. எப்படா தூங்குறிய? மெத்த போட்டிருக்கா, ஏசி போட்டிருக்கா, ஒரு சத்தம் இல்ல, ஒரு கதவை யாரும் திறக்கல, சத்தம் டிஸ்டர்ப் இல்ல, தண்ணி டிஸ்டர்ப் இல்ல, மணல் டிஸ்டர்ப் இல்ல, ஜல்லி டிஸ்டர்ப் இல்ல, ஊர் உலகத்தில் எவன் போடுற கூப்பாடு டிஸ்டர்ப் இல்ல. பணம் தான் பெருசா? பணத்தை வச்சிருக்க கேட்டு பாரு. என்னடா பணம் பெரிய பணம், இந்த தூக்கத்துக்கு நிகராக என்னுடைய செல்வம் எவ்வளவையும் செலவழிக்க தயார், 1 மாசம் தூக்கம் இல்லை. கேட்டு பாருங்க. என்னத்தை வேணாலும் கொடுக்கறாங்க. எத்தனை லட்சணத்தை கொடுக்க, எத்தனை லட்சத்தை கொடுக்கிறேன், எத்தனை கோடியை செலவழிக்கிறேன். என் நோயை குணமாக்கி நிம்மதியா தூங்க வைங்க. என் நோயை குணமாக்கி நிம்மதியா சாப்பிட வைங்க. செல்வம் தான் பெருசு நினைக்கிறீங்களா? செல்வத்தை கொடுத்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற சோதனை தெரியலையா? செல்வம் வந்தால் தார்மீக நெறிமுறைகள் அத்தனையும் காலில் தூக்கி போட்டு மிதித்து விட்டு, செல்வம் கிடைச்சா போதும், காசு கிடைச்சா போதும், பணம் கிடைச்சா போதும். எத்தனை நாளைக்கு இந்த பணத்தை அனுபவிப்பாய்? 1000 வருஷம் இருப்பியா? 10,000 வருஷம் இருப்பியா? 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் மிஞ்சு போன 100 வருஷம். இந்த 100 ஆண்டு கால வாழ்க்கைக்காக ஊழு கால மறுமையை இழப்பீர்களா? கொஞ்சம் அப்படி நெஞ்சில கை வச்சு பாருங்க. ஒரு நாள் மரணிக்க போறோமே, கண்ணுக்கு முன்னாடி பாக்குறோமே. போன ஜெனரேஷன், அதுக்கு முந்தின ஜெனரேஷன்ல ஒரு தாத்தா பாட்டி மிச்சம் இல்ல. ஒரு தலைமுறை கண்ணுக்கு முன்னால் இருக்கிறது. 60 வயசு 70 வயசு நன்னா பெரியவர் மூத்தவர் இருக்கிறார். அவரை பெற்றெடுத்த பெற்றோருக்கு 70 வயசு என் தகப்ப, அவரை பெற்றெடுத்த தகப்ப எங்க இல்ல. நல்லா தெரியுதப்பா. மிஞ்சு போனா உன் வாழ்க்கை 60 வருஷம் தானே, 70 வருஷம் தானே, 80 வருஷம் தானே. இந்த குறைந்த கால வாழ்க்கைக்காக நிரந்தரமான மறுமையை இழப்பது அறிவுடையவர்கள் செய்கிற செயலா? அறிவுடையவருடைய காரியம் என்ன? உலகத்தில் எத்தனை இழப்பை நான் சந்திக்க தயார், எவ்வளவு பொருளை நான் கொடுக்க தயார், நாளை மறுமையில் எனக்கு வெற்றி கிடைக்கும் என்று சொன்னால் அதற்காக நான் எப்படிப்பட்ட துன்பங்களையும் தாங்கிக் கொள்ள தயார். நீ சம்பாத்தியம் பண்ணு, உலகத்தை அனுபவி, வேண்டாம்னு சொல்லல. தார்மீக நெறிகளை எரிந்து விட்டு அந்த காரியத்தை செய்யாது. அதுக்காக நீ மாடி வீடு கட்ட கூடாது அர்த்தமில்லை. கெட்டு ஹலாலா சம்பாத்தியம் பண்ணி கெட்டு. பெரிய சொகுசான கார்களில் பவனி வரக்கூடாது என்று கட்டளை இல்லை. தாராளமா போ. எப்படி போ? அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் முறையாக ஹலாலாக சம்பாதித்த அந்த பொருளாதாரத்தை பயன்படுத்தி வண்டியை வாங்கி அந்த வண்டியில சொகுசா நீ பயணம் செய், தப்பே இல்லை. அப்படியா இருக்கிறோம்? ஒரு திருமணம் என்று வந்து விட்டால் இஸ்லாம் திருமணத்துக்கு வழிகாட்டுது. திருமணத்துறை லெவல் என்ன? மாப்பிள்ளை வீட்டுல பொண்ணு வீட்டுல வந்து கேட்கறாங்க, எவ்வளவு தருவிய? 1 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம். நகை எவ்வளவு? பணமாக
நகையாக, ஸ்கூட்டராக, காராக, வீடாக. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். வீடாக, வெளிநாட்டு விசாவாக, மளிகை கடை முதலீடாக, ஊருக்கு தெரிந்து ஜமாத்துக்கு தெரியாமல் எத்தனை வழிகளில் வரதட்சணை. என்ன காசு தர்றாமல ஏன் விடணும்? நம்ம என்ன கத்திய காட்டி மிரட்டவா செஞ்சோம்? பொண்ணு வீட்டுல போய் தரலாட்டி குத்தி விடுவோம்னா சொன்னோம்? தானு கேட்டோம், தந்தான் வாங்கிட்டு வந்தோம். தானு கேட்ட தந்தான். ஏன் தந்தான்? வேற வழி இல்லாம தந்தானப்பா. தன் புள்ள வாழணுமே. வயசு 20 ஆச்சே, 25 ஆயிடுச்சே. அவளுடைய தாம்பத்திய இன்பத்தை அவள் அனுபவிக்கவில்லை என்று சொன்னால், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உணர்ச்சிகள் மேலிட்டு அவள் தவறில் வீழ்ந்து விட்டால், மேலி தாண்டி விட்டால், நம்முடைய குடும்பத்தினுடைய கௌரவம் என்னாவது என்ற வேறு அச்சத்தின் விளைவாக எந்த மாப்பிள்ளை வந்தாலும் காசு கேட்கிறான், பணத்தை கேட்கிறான், வேற வழி இல்ல, கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்ற சமுதாய நிர்பந்தத்தின் காரணமாக மனசில்லாம தர்றானப்பா. ஹலாலாது உனக்கு வந்து சேருகிற பொருளுடைய ஹலால் ஹராமுக்கு மிகச்சிறிய இலக்கணத்தை ரசூலுல்லாஹ் சொல்றான். அலா லா யஹில்லு மாலும்ரியின் இல்லா பித்தீபி நஃப்ஸின் மின்ஹு. மக்களை அறிந்து கொள்ளுங்கள், ஒருவருடைய மன திருப்தியை கொண்டே தவிர அவரது பொருள் உங்களுக்கு ஹலால் இல்லை. சந்தோஷமா தரணும், திருப்தியா தரணும், அதுதான் ஹலாலு. பொண்ணு வீட்டுக்காரன் திருப்தியா தர்றானா, மகிழ்ச்சியா தர்றானா? பிச்சை எடுத்து தர்றான் பல பேரு. வேணுமா அந்த காசு? 25 ஆண்டு, 30 ஆண்டு, 40 ஆண்டு சமுதாயத்திலே கண்ணியமாக, சுயமரியாதையாக, அடுத்தவரிடத்திலே கரம் எண்ணாமல் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன் தாம் பெத்தெடுத்த பொம்பளை பிள்ளைய கரை சேர்க்கிறதுக்காக பள்ளிவாசலா ஜும்மா தொழுகைகள்ல ஏறி இறங்கி துண்டு விரிச்சு பாவா அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கறானே. கூனி குறுகி போய் நிக்க மாட்டானா? இதுதான் இஸ்லாம் விரும்புகிற வாழ்க்கை நெறியா? மறுமையில் இது குறித்து அல்லாஹ் கேட்க மாட்டானா? இஸ்லாம் தடை செய்திருக்கிற காரியங்களில் ஒன்று யாசிப்பது, பிச்சை எடுப்பது. ஒரு முஸ்லீம் என்றால் சுயமரியாதையோடு இருக்கணும், அடுத்தவன் கையேந்த கூடாது, தான் சொந்த காசுல வாழணும் என்று சொல்லிக் கொடுத்த மார்க்கம் இஸ்லாம். தன்னுடைய செல்வத்தை பெருக்கிக் கொள்வதற்காக எவன் பிறரிடத்தில் கையேந்துகிறானோ, நாளை மறுமையில் முகத்தில் சடை இல்லாமல் எலும்பும் தோளுமாக அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே எழுப்பப்படுவார் என்று அண்ணலம் பெருமகனார் சொன்னார்களே. அதை நோக்கி என் சமுதாயத்து சொந்தங்களை தள்ளி விடுறீங்களப்பா, பாவம் இல்லையா? அவன் யாசித்ததற்கு குற்றவாளியாக மறுமையில் நின்றால் அந்த யாசகத்தின்பால் தள்ளிவிட்ட நீங்கள் யார்? தப்பு செஞ்சவன் குற்றவாளினா தப்புக்கு தூண்டிவிட்டவன் அதை விட பெரும் குற்றவாளி. இஸ்லாம் அதான் சொல்லு. நீ ஏன்டா தள்ளி விட்ட, நீ ஏன்டா அவளை துரத்துன? அப்ப பிச்சை எடுக்க வைக்கிற ஒரு சமூகத்தை உருவாக்குனீங்களா? யாரிடத்திலே கேள்வி? யாரெல்லாம் திருமணம் முடிக்கிற பொழுது பெண் வீட்டாரிடத்திலே பணம் கேட்டீர்களோ, அல்லது எந்த பெண் வீட்டார் தங்களிடத்திலே பணம் இருக்கிறது என்ற பண திமிரினால் மாப்பிள்ளையை விலை பேசி வாங்குவதற்கு முடிவெடுத்தீர்களோ, பல பெண் வீடுகள்ல மாப்பிள்ளை வீட்டார் கேட்காட்டியும் சரி, எங்களுக்கும் ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குதுல்ல, எங்க கௌரவத்தை நாங்கள் நிலைநாட்டித்தான் ஆகணும், நீங்க கேட்கிறீங்களோ இல்லையோ நாங்க எங்க போட்டு தான் ஆகும் எங்க பிள்ளைக்கு என்று சொல்லி தங்களுடைய பணத்திமுறை பகட்டை வெளிப்படுத்துகிறீர்களோ, அவர்கள் அத்தனை பேரும் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே விசாரிக்கப்படுவீர்கள். எப்படி? ஏண்டா அநியாயமாக பிச்சை எடுக்க வச்ச? சோழபுரத்துக்காரன் திருநெல்வேலியில் நிற்கிறான், திருநெல்வேலிக்காரன் சோழபுரம் பள்ளிவாசல் நிற்கிறான். உங்க ஊர்ல பிச்சை எடுக்கிற ஆள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தெரியாது. வெக்கப்பட்டு நம்ம ஊரு தெரிஞ்சவங்க எல்லாரும் பழக்கப்பட்டவங்க இங்க போய் சலாம் சொன்னா நம்மளை பத்தி தப்பா நினைப்பாங்க, தெரியாத ஆள் இருக்க இடத்துக்கு போயிருவோம்னு மெதுவா போய் காலங்காத்தால ஜமாத் தலைவர் வீட்டுல உட்கார்ந்து எனக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க, 4 பொம்பளை பிள்ளை இருக்குது, கரை சேர்க்க முடியல, நான் போய் வசூல் பண்ணிட்டு வர்றோம்னு சோழபுரத்து ஜமாத்து கையெழுத்து போட்டு சீல் வச்சு கொடுக்கிற அந்த பேப்பரை தூக்கிக்கிட்டு கோயம்புத்தூர் ஓடுறான், மதுரை ஓடுறான், சென்னைக்கு ஓடுறான், திருவண்ணாமலை ஓடுறான், அங்க உள்ளவன் எல்லாம் இங்க நோக்கி வர்றான்.
இந்த செல்வம் பாடாய்படுத்துவதற்கு என்ன காரணம்? மறுமையை பற்றி அச்ச உணர்வில்லை. அண்ணலம் பெருமகனாருடைய வாழ்க்கை எடுங்கள். எப்படிப்பட்ட வாழ்க்கை? செல்வத்திற்கும் அவர்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன? நபி அவர்கள் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்கிற ஆரம்ப காலகட்டம் பெரும் செல்வந்தர். செல்வம் என்றால் அந்த மக்கத்து வீதியிலே அவர்களுடைய செல்வத்திற்கு, அவர்களுடைய பணத்திற்கு நிகர் சொல்ல முடியாத அளவிற்கு பெரும் கோடீஸ்வரர். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், ஓ வஜதக ஆயிலன் ஃபஅக்னா. ஆரம்பத்தில் சின்ன பிள்ளையா இருக்கும்போது செல்வம் இல்லை, அனாதை, ஒன்றுமில்லாத ஏழையாக இருந்த உம்மை உமது இறைவன் செல்வந்தராக்கினான். பெரும் கோடீஸ்வரராக இருந்தாங்க. இந்த மார்க்கத்தை ஏற்று அதனுடைய தார்மீக நெறிமுறைகளை கடைபிடித்து இஸ்லாத்தை எடுத்து சொல்லி அதனுடைய விளைவாக ஏற்பட்ட துன்புறுத்தல்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் மக்கத்து வீதிகளை விட்டு மதீனத்து நகரத்திலே தஞ்சம் புகுந்த பிறகு நபிகளாருடைய நிலைமை என்ன? நபிகளாருடைய செல்வம் என்ன? சாப்பிடுவதற்கு கஷ்டம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரும் 3 நாட்களுக்கு வயிறார சாப்பிட்டதில்லை. யார்? இறைவனின் தூதர் மாத்திரமில்லை, இந்தியாவை விட மிக பிரம்மாண்டமான ஒரு பேரரசருக்கு ஜனாதிபதி, பிரதமராக பதவி வகித்த அண்ணலம் பெருமகனார், ஒரு அரசர், ஒரு மன்னர். ஒரு நிகழ்ச்சியை பார்க்கிறோம் ஹதீஸ்ல. ஒரு நாள் ரசூலுல்லாஹ் வீட்டை விட்டு வெளியில வர்றாங்க. அபூபக்கர் இருக்கிறார், உமரும் இருக்கிறார். 2 பேரையும் பார்த்துட்டு கேக்குறாங்க, என்னப்பா இந்த நேரத்தில் வெளியில வந்து நிக்கிறீங்க, என்ன செய்தி? 2 பேரும் பதில் சொல்றாங்க, அல் ஜூ யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, பசி. பசி தாங்க முடியாம பொறுத்து 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 பார்த்து விட்டு வீட்டிலே இருக்க முடியாமல் வீட்டை விட்டு வெளியிலே கிளம்புகிற அளவிற்கு அவர்களை பசி வாட்டி எடுக்கிறது. அது கூட பிரச்சனை இல்லை. அதனை தொடர்ந்து அண்ணலம் பெருமகனார் பதிலளிக்கிறார்கள், ஒல்லதி நஃப்ஸி பியதிஹி, எனது உயிர் எவனது கைவசத்தில் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன், நானும் அதே காரணத்திற்காகத்தான் வெளியிலே வந்திருக்கிறேன். ரசூலுல்லாஹ் பசினால வெளியில வர்றாங்கன்னா நம்ம வெளியில வர்ற மாதிரி அர்த்தம் கிடையாது. அப்படி புரிஞ்சுக்க கூடாது. காலையில 10 மணிக்கு 4 தோசையும் 3 இடியாப்பமும் 2 ஆமவடையும் 3 உளுந்தவடையும் உள்ள தள்ளிட்டு மதியம் 2 மணிக்கு பசி எடுக்குமே, அந்த பசி இல்லை. நபிகள் நாயகத்தினுடைய பசி தாங்குகிற திறன் என்ன? தொடர் நோன்பு வைப்பார்கள் ரசூலுல்லாஹ். நோன்பு வச்சா சஹருக்கு ஒண்ணும் இல்ல, இஃப்தாருக்கு ஒண்ணும் இல்ல, அடுத்த சஹருக்கு ஒண்ணும் இல்ல, அதற்கடுத்த இஃப்தாருக்கு ஒண்ணும் இல்லை. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, பல நாட்களுக்கு விசால் நோன்பு, தொடர் நோன்பு நபிகள் நாயகம் நோற்பார்கள். அவ்வளவு தாக்கத்து அவங்களுக்கு, உடல் அவ்வளவு பலம். அப்படி பலம் வாய்ந்த அண்ணலம் பெருமகனார் பொறுத்து பொறுத்து பார்த்து விட்டு பல நாட்களுக்கு உணவு கிடைக்கவே இல்லை என்ற சூழல் ஏற்பட்ட உடனே அந்த பசியை தீர்ப்பதற்கு வழி கிடைக்காதா என்று வீட்டை விட்டு வெளியிலே கிளம்புகிறார்கள் என்று சொன்னால் இது நபி அவர்கள் நேர்மைக்கு கொடுத்த பரிசு, நாளை மறுமையின் வெற்றிக்கு கொடுத்த பரிசு. நபிகள் நாயகத்துக்கு சம்பாதிக்க தெரியாதா? கொண்டு வந்து குடுறா என்று சொன்னால் கொடுப்பதற்கு ஆள் கிடையாதா? மன்னர் என்று சொன்னாலே என்ன அர்த்தம்? நினைச்ச இடங்களை எல்லாம் வளைச்சு போடலாம். மன்னருக்கு இலக்கணமே அர்த்தம். விதவிதமா பில்டிங் கட்டலாம், நினைச்சதையெல்லாம் செய்யலாம், எவனும் கேட்க முடியாது. நபிகள் நாயகம் காலத்தில எல்லாம் அப்படிப்பட்ட சிந்தனையே கிடையாது. அரசருக்கு மாற்றமாக எதிர்கருத்து சொல்லுகிற ஆற்றலோ அறிவோ அதிகாரமோ எந்த மனிதனுக்கும் கிடையாது. நினைத்ததை எல்லாம் சாதிக்கிற உயர்ந்தபட்ச அதிகார பீடத்தை அமர்ந்திருக்கிற நபிகள் நாயகம் ஏன் பட்டினி கிடக்கிறார்கள்? ஹலாலா அவங்களுக்கு அவ்வளவுதான் சம்பாதிக்க முடியுது. மார்க்க பணியோடு பிரச்சார பணியோடு அவர்களுடைய குடும்ப தேவைக்காக பொருளீட்டுவதற்கு நேரம் இல்ல. குறைந்தபட்ச நேரத்தில் அவர்கள் சம்பாதிக்கிற பொருளாதாரம் தினசரி அவர்களின் வயிற்றுப்பாட்டிற்கு கூட வெளி சொல்ல முடியாத அளவிற்கு இருந்திருக்கிறது. ஆனாலும் நபிகள் நாயகம் தேர்ந்தெடுத்தது எதை? நான் மறுமையை தேர்ந்தெடுத்துக்கிறேன். அல்லாஹ்வும் சொல்லி காட்டுறான், இன்னல்லாஹ் அஸ்ஸரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah.
மூமின்களிடத்தில் அல்லாஹ் விலைக்கு வாங்கி கொண்டான். அவர்களின் உயிர்களையும் அவர்களின் செல்வத்தையும் அல்லாஹ் விலைக்கு வாங்கிக்கிட்டான். அன்னலஹுமுல் ஜன்னா, அவர்களுக்கு மறுமையில் சுவனம் இருக்கிறது என்று எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கிட்டான். ரசூலுல்லாஹ் கொடுத்துட்டாங்க. செல்வமா வச்சுக்க அல்லாஹ், என் உயிரா நான் தர ரெடி அல்லாஹ், எனக்கு மறுமையை கொடுத்துற அல்லாஹ், மறுமையை வெற்றியை கொடுத்துற அல்லாஹ், நரகத்துல விட்டுறாங்க அல்லாஹ். வினிகரை தொட்டு திங்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஜாபிர் பின் அப்துல்லா என்ற சஹாபி சொல்கிறார், ஒரு நாள் நான் மரத்தடியில நிக்கிறேன், ரசூலுல்லாஹ் என்னை கிராஸ் பண்ணி போனாங்க, என்ன கூப்பிட்டாங்க, கைய பிடிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போனோம். வீட்டுல போய் உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்குதான்னு கேட்டாங்க. சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்குதாங்கிற கேள்வி ஆச்சரியம். இன்னைக்கு நம்ம யாராவது அப்படி கேட்போமா? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. வீட்டுல போய் சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்குதா கேட்போம். எப்ப கேட்போம்? என்னமாவது இருக்கும் அதை கொண்டு வான்ற அர்த்தத்தில் கேட்போம். ஒண்ணுமே இல்ல, ஒரு பிஸ்கட் இருக்கும், 2 பேரிச்சம்பழம் இருக்கும், டீ போட்டு தர்றதுக்கு தேயில பால் இருக்கும், சமைச்சு தர்றதுக்கு பருப்பு அரிசி உளுந்து சோறு சாப்பாடு இருக்கும், தோசை சுட்டு தர்றதுக்கு மாவு இருக்கும், இட்லி இருக்கும். என்னத்தையாவது கொண்டு வந்து தாங்கிற அர்த்தத்துல ஏதாவது இருக்குதான்னு கேட்போம். ஒண்ணுமே இருக்குதா இல்லையா சந்தேகத்துல கேட்கறது இல்லை, கண்டிப்பாக இருக்கும் என்று அத்தனை பேருக்கும் தெரியும். நபிகள் நாயகத்துடைய கேள்விக்கு அர்த்தம் என்ன? நெசமாவே இருந்தாலும் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். சில நேரத்தில் இல்லம்பாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அப்படியே அப்ப நான் நோன்பு வச்சுக்கிறேன். ஜாபிரோடு போகும்போது சொல்கிறார்கள், ஒரு 3 ரொட்டி இருக்குது, 2 பேரும் உட்கார்றாங்க, ரொட்டி ரசூலுல்லாஹ் முன்னாடி வைக்கப்படுது, ஒரு ரொட்டியை தான் முன்னாடி வச்சுக்கிறாங்க, ஒரு ரொட்டியை தூக்கி ஜாபிருக்கு போடுறாங்க, இன்னொரு ரொட்டி எடுக்கிறாங்க, 2ஆ பிச்சு பாதியை நீ வச்சுக்க, பாதியை நான் வச்சுக்கிறேன். ஒரு ரொட்டியை பிச்சு திங்கிற அளவிற்கு ஜனாதிபதி, அல்லாஹ்வின் தூதர், ரஹ்மத்துல்லில் ஆலமீன், அகிலத்திற்கு அருட்கொடை, ஒரு ரொட்டியை பீத்தெடுத்து தன்னோடு வருவதற்கு நீ பாதிய தின்னு நாம் பாதிய தின்னு என்று பங்கு போடுகிற நிலை. அவருடைய வாழ்க்கையை திறந்த மனதோடு ஆய்வு செய்கிற எந்த மனிதனாக இருந்தாலும் கண்களில் கண்ணீர் வடிக்காமல் அன்னலம் பெருமகனாரின் வாழ்க்கையை படித்து முடிக்கவே இயலாது. எப்படி சாத்தியம்? இன்னைக்கு இருக்கிற அடிமட்டத்தில் வடிமட்ட பிச்சைக்காரன் எடுங்க, அவன் கூட ஒரு ரொட்டியை பிச்சு பங்கு போடுற லெவலில் இருக்க மாட்டான். அவனுக்கு 4 ரொட்டி கிடைக்கும், 4 இட்லி கிடைக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய நிலைமை தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது இருக்குதா? அடுத்த கேள்வி. வினிகர் இருக்குது. வினிகர்லாம் என்ன? குழம்பா? கத்திரிக்காய், வெண்டைக்காய், ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி அல்லது மீன், ஒட்டகம் என்ன தேவை போட்டு சமைச்சு வச்ச சாம்பாரா? பொருட்களை, உணவுப் பொருட்களை புளிக்க வைக்கிறதுக்கு பயன்படுற லேசான புளிப்பு சுவையுடைய ஒரு திரவம். அதுவே வினிகரே குழம்பு கிடையாது, சாம்பார் கிடையாது. அதை போட்டு சாம்பாரோ மத்த உணவுப் பொருட்களை தயார் பண்ணுவாங்க. கத்தரிக்காய் சாம்பார் ஆகுமா? கத்தரிக்காய், பருப்பு, மல்லிக்கீரை, கருவேப்பிள்ளை, உப்பு, மிளகு பொடி, மஞ்சள் பொடி எல்லாத்தையும் சேர்த்து போட்டு சாம்பார் ரெடி பண்ணுவோம்ல. பருப்பை போய் சாம்பார்னு சொல்ல மாட்டோம், ஒரு கத்தரிக்காய் சாம்பார்னு சொல்ல மாட்டோம். நபிகள் நாயகத்தினுடைய நிலைமை என்ன? ஒரு வினிகரை கொண்டு வைக்கிறாங்க, அதை போட்டு தான் சால்னா செய்யணும், உணவு சமைக்கணும். அதுவே உணவு அல்ல, அதுவே தொடுகரை இல்லை, இது மட்டும் இருக்குன்னு கொண்டு வந்து வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கையில ஒரு துண்டை பிச்சு அந்த வினிகர்ல முக்கி வாயில வச்சு போட்டு சொல்றாங்க, நிஅமல் உதுமுல் ஹல்லு, இந்த குழம்பு கூட சூப்பரா இருக்க. அது என்ன குழம்பா? எப்படி அந்த மனிதர் சொன்னார்? நபிகள் நாயகத்துக்கு எப்படி சொல்ல முடிந்தது? அவர்கள் வாழ்க்கையில் சாப்பிட்ட சாம்பார், அவர்கள் வாழ்க்கையில் சாப்பிட்ட சால்னா அதை விட மட்டும். அதனால் அந்த வினிகர் சுவையாக நபிகள் நாயகத்துக்கு தெரியுது. வறுமை என்று சொன்னால் நபிகள் நாயகத்தினுடைய வறுமையோடு ஒப்பிடுவதற்கு உலகத்தில் எந்த மனுஷனும் இன்னைக்கு கிடையாது. சாப்பாட்டுக்கு அப்படிப்பட்ட கஷ்டம். ரசூலுல்லாஹ் ஒரு நாள் ரசூலுல்லாஹ்வுடைய பணியாளர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹ்வை பார்த்தேன், பணியாளர் ரொம்ப சின்ன பிள்ளையும் கூட, 10 வயசு தான், அவ்வளவு சின்ன பையன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வை பார்த்தேன், ரொம்ப வாடி போய் இருந்தாங்க, வயிறெல்லாம் ஒட்டி போய் இருந்துச்சு, இப்ப சாப்பிட்டு பல நாள் ஆச்சுன்னு தெரிஞ்சிச்சு. அப்ப ரசூலுல்லாஹ்க்கு ஏதாவது வாங்கி கொண்டு சாப்பிட கொடுப்போமேன்னு எனக்கு தோணுச்சு.
முதலாளிக்கு பசிக்குது, சாப்பாட்டுக்கு வழி இல்ல, முகம் வாடி போச்சு, யாரு ஹெல்ப் பண்ண போறா? அவங்கள்ட்ட வேலை பார்க்கிற பணியாளர். தொழிலாளி நினைக்கிறாரு ஏதாவது சாப்பாடு கொண்டு போய் கொடுப்போமே. தொழிலாளி வீட்டுக்கு வர்றாரு, வீட்டுல இருந்து அம்மாட்ட விவரத்தை சொல்றாரு. அம்மா கொடுத்து விடுறாங்க சாப்பாடு. என்ன சாப்பாடு? புளித்து போன, சுவை கட்டு போன, 15-20 நாட்களுக்கு முன்பு செய்யப்பட்ட கொழுப்பை உருக்கிய எண்ணெய்களால் தயாரிக்கப்பட்ட ஒரு பதார்த்தத்தை கொண்டு போய் கொடுத்து இதை கொண்டு சாப்பிட கொடு. அதை கொண்டு வந்து கொடுக்கறாங்க. ரசூலுல்லாஹ் திங்கிறாங்க, சாப்பிடுறாங்க. அவர்களுடைய இடம், அவர்கள் வாழ்ந்த சூழ்நிலை, அவர்களுடைய ஜனாதிபதி என்ற மிகப்பெரிய பதவி, அதோடு ஒப்பிட்டு பாருங்கள். ரசூலுல்லாஹ் கஷ்டப்பட்டது பெரிய மேட்டர் கிடையாது. எப்படிப்பட்ட பின்புலத்தில் இருந்து கொண்டு இப்படி கஷ்டப்படுகிறார். கருணாநிதியும் கஷ்டப்பட்டாரு, சொல்வார் அடிக்கடி மேடையில். ஒரு கப் டீ வாங்கி கட்டிங் சாய் அடிப்போம் 2 பேரு. ஒரு கிளாஸ் டீயை வாங்கி பாதி பாதி குடிச்சுக்குவோம். குடிச்சார். இன்னைக்கு குடிப்பாரா? அதான் கேள்வி. அன்றைக்கு குடித்தார். கள்ள ட்ரெயின் ஏறி போனாரு, அன்னைக்கு குடிச்சார். இன்னைக்கு குடிப்பாரா? முடியுமா? பின்புலத்தை வைத்து யோசிங்க. நபிகள் நாயகத்துடைய பின்புலம் ஜனாதிபதி. அவர்கள் அனாதை சிறுவராக 10 வயது, 11 வயது, 12 வயது பருவத்திலே இருக்கிற பொழுது தன்னுடைய பெரிய தந்தையோடு சிரியாவுக்கும் இன்னவர தேசங்களுக்கும் வியாபார நிமித்தம் சென்று கஷ்டப்பட்டு பொருளீட்டுகிற ஆரம்ப தருணத்திலே நபிகள் நாயகம் சோற்றுக்கு வழி இல்லாமல் பட்டினி கிடந்திருந்தால் அதிலே கேட்பதற்கோ சிந்திப்பதற்கோ பேசுவதற்கோ செய்திகள் இல்லை. ஒரு தேசத்துடைய சக்கரவர்த்தி, அவருடைய ஆணைக்கு கீழ்ப்படிய அத்தனை லட்ச தொண்டன். சொன்னா போதும், ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க. தூங்கி எந்திரிச்சு ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு அழுகுறாரு உமர். என்னங்க அழுவுறிய? நபிகள் நாயகத்துடைய முதுகிலே படர்ந்திருந்த தடங்கள், அந்த ஈச்சமர நாரில் செஞ்ச கட்டிலு பாய், அந்த பாயில படுத்திருக்கிறாங்க. அதனுடைய தடம் அப்படியே கோரையாக முதுகில கையிலே பதிந்திருக்கிறது. வீட்டுக்குள்ள சுத்தி பாக்குறாங்க. ஒரே ஒரு தோல் துருத்தி தண்ணி ஊத்தி வைக்கிறதுக்கு. பெருசா பாத்திரங்கள் இல்லை, தளவாடங்கள் இல்லை, மெத்தை இல்லை, அலங்கார விளக்குகள் இல்லை, உயர்தரமான கட்டிடங்கள் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரே சொல்லக்கூடாதா? ஒரு ஆணையிடக்கூடாதா? இதோ அக்கம் பக்கத்திலே இருக்கிற ரோமாபுரி பேரரசனை பாருங்கள், பாரசீக சக்கரவர்த்தியை பாருங்கள், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறார்கள். நீங்கள் வாழக்கூடாதா? உங்களை நாங்கள் வாழ வைக்க மாட்டோமா? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த உலகத்துக்கும் எனக்கும் என்னப்பா தொடர்பு? இந்த உலகத்தை ஆண்டு அனுபவிப்பதற்காகவா நான் உலகத்தில் இருக்கிறேன்? குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப் அவ் ஆபிரு சபீல். நீ உலகத்திலே வாழும் பொழுது ஒரு வழிப்போக்கனை போல், ஒரு ஊருக்கு புதியவனை போல் வாழ்ந்து செல். அப்படித்தான் நான் வழிபோக்க. மறுமை என்ற ஊரை சென்று அடைவதற்காக பயணித்துக் கொண்டிருக்கிற பயணி நான். இங்கிருந்து மெட்ராஸ் போகும்போது வழியில ஒரு இடத்துல தங்குறோம். தங்குற இடத்துல பெருசா பில்டிங் கட்டுவோமா? ஒரு நாள் நைட்டு பூரா தூங்க வேண்டியது இருக்குது. இன்ஜினியரை கூப்பிடு, கொத்தனாரை கூப்பிடு, 2 லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல ஒரு வீடு கட்டி தர சொல்ல ஒரு ஏசியை போடுமா? நான் பயணியப்பா. மறுமை என்ற அந்த உலகத்தின் பெருவீட்டை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற பயணி. எனக்கு இது தேவையில்லை. உணவு, உடை, இன்னபிற சுகபோகங்கள் அனைத்திலும் ஏழ்மையிலும் ஏழ்மை. அதை இந்த நேர்மைக்காக பலி கொடுத்தார்கள், மறுமைக்காக பலி கொடுத்தார்கள். நாளை மறுமையில் அல்லாஹ் நம்மை இன்பமாக வாழச் செய்வான் என்ற நம்பிக்கையோடு அதை தியாகம் செய்தார்கள். இன்னைக்கு பொண்ணு வீட்டுல காசு தர்றான்னு சொல்ல வழி இல்ல. கறக்க முடியுமா? முடிஞ்ச வரைக்கும் கறந்துக்குவோம். வியாபாரம் என்று சொன்னாலே பொய், பித்தலாட்டம். முஸ்லிம் வியாபாரிகளும் பல பேர் அதுல விதிவிலக்கு இல்ல. பொய் பேசாம பிசினஸ் பண்ண முடியுமா? கேள்வி. ஏன்னா இதை எவனும் கேட்கட்டும், ஒரு முஸ்லிம் கேட்கலாமா? அதான் கேள்வி. ஒரு இந்து கேட்கட்டும், ஒரு கிறிஸ்தவர் கேட்கட்டும், ஒரு நாத்திகர் கேட்கட்டும், ஒரு பௌத்தர் கேட்கட்டும், ஒரு முஸ்லிம் நீ எப்படி கேட்ட? உன் பொய்யினாலதான் உனக்கு செல்வம் வருதா? அல்லாஹ் நாட்டத்தினால உனக்கு செல்வம் வந்ததா நீ நம்ப மாட்டியா?
மறுமையில் இந்த பொய்க்கு நீ என்ன பதில் சொல்லுவ? அல்லாஹ் கேள்வி கேட்டா, ஏண்டா பொய் பேசி சம்பாதிச்சேன்னு கேட்டா அல்லாஹ்ட்ட என்ன சொல்லுவ? பொய் பேசாட்டி உனக்கு வருமானம் வராதுன்னு நினைக்கிறியா? அல்லாஹ் சொல்லுகிறான், உமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. இந்த பூமியில் இருக்கிற எந்த ஜீவனாக இருந்தாலும் அல்லாஹ் அதனுடைய ரிஸ்குக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளாமல் எந்த உயிரும் உலகத்தில் இல்லை. காக்கை, குருவி, கழுகு, வண்டு, நண்டு அனைத்திற்கும் உணவளிக்கிற அல்லாஹ் உனக்கு உணவளிக்க மாட்டானா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ ஒரு பறவை நம்புவதை போல அல்லாஹ்வை நம்பு. பறவைக்கு உணவளிப்பதை போல் அல்லாஹ் உனக்கு உணவளிப்பான். காலங்காத்தால கூட்ட விட்டு பறவை வெளியில பறந்து போகுது. என்ன என்ன ஏற்பாடு? சாப்பாட்டுக்கு என்ன ஏற்பாடு? ஏடிஎம் கார்டு எடுத்துட்டு போதா? பேங்க் பேலன்ஸ் இருக்குது, அங்க போய் பாத்துக்கலாம் போதா? சரவண பவன், ஆரிய பவன் ஹோட்டல் இருக்குது, அங்க போய் தின்னுக்கலாம் போதா? என்ன ஏற்பாடு? எந்த ஏற்பாடும் இல்லை. காலி வயிறோடு, ஒட்டிய வயிறோடு கூட்டை விட்டு பறந்து செல்கிற பறவை வயிறு நிரம்பி கூட்டுக்கு திரும்புதே. கூட்டுல இருக்கிற குஞ்சுகளுக்கும் சேர்த்து எடுத்துட்டு வருதே. எப்படி வருது? அல்லாஹ் தருவான், நம்பிக்கை வச்சதப்பா. அது மாதிரி நீ நம்பு, உனக்கு செல்வத்தை, உனக்கு வாழ்வை, உனக்கு ஆகாரத்தை அல்லாஹ் வழங்குவான் என்று அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு நேர்மையான பாதையில போ. அதுல ஏற்படக்கூடிய துன்பங்களை சகித்துக்கொள். யாரெல்லாம் சகிச்சுக்கிட்டாங்களோ, உலகத்துல கஷ்டத்தை அனுபவிச்சாங்களோ, மறுமையில் அவர்கள் மிக உன்னதமான இடத்தை அடைகிறார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை உலகத்துக்காக வேண்டி ஒரு நல்ல மனிதன் பலி கொடுக்க விரும்ப மாட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான், மறுமையினுடைய நிகழ்வுகள் அப்படியே நம்ம கண்ணுக்கு முன்னாடி படம் பிடிச்சு காட்டுறான் அல்லாஹ். ஒமன் அஅரத அன் ذிக்ரி فإن له معيشة ضنكا ونحشره يوم القيامة أعمى. நம்முடைய வேத வசனங்களை, குர்ஆனுடைய சட்டங்களை, அல்லாஹ்வுடைய போதனைகளை யார் புறக்கணிக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுப்போம். நாளை மறுமையில் கண்டறியாத குருடராக எழுப்புவோம். உடனே அந்த மனுஷன் அல்லாஹ்ட்ட கேட்பான், நாளைக்கு நடக்கிற உரையாடல், கால ரப்பி லிமா அஸர்தனி ஆமா, இறைவா என்னை ஏன் குருடனா எழுப்பின? வகது குன்து பசீரா, நான் உலகத்திலே வாழும் பொழுது பார்வையுடையவனாக இருந்தேனே. அப்ப அல்லாஹ் பதில் சொல்லுவான், அத்தத்துக்கு ஆயாத்துனா ஃபனசீதஹா வகதாலிகல் யௌம துன்சா. அடே, உலகத்திலே வாழும் பொழுது எனது வேதம், எனது வசனம், எனது வார்த்தை உன்னிடத்தில் வந்தது, அதை நீ மறந்தாய். அதே போல இன்றைய தினம் நீயும் நம்முடைய சிந்தனையிலிருந்து மறக்கடிக்கப்படுகிறாய். உலகத்துல மறுமையில என் முன்னாடி நிப்பேங்கிறத நினைச்சிய நீ? மறுமையை நீ மறந்த, மறுமையில ஒன்ன நான் மறந்துட்டேன். போடா நரகத்துக்கு. தாங்க முடியுமா? நரகத்தின் வேதனைகளை சகித்துக் கொள்ள இயலுமா? கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எத்தனை ஆண்டு காலம் நம்மோடு வாழ்ந்த உறவுகளில் எத்தனை பேர் மிச்சம் இருக்கிறார்கள்? மரண நேரத்தில் ஒவ்வொரு மனிதனும் படுகிற அவஸ்தை, நாம் அந்த அவஸ்தையை சந்திக்க மாட்டோமா? மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலே வாழ்ந்த ஃபிரௌனுடைய மனைவி, கொடுங்கோலனுக்கு மனைவி, அவர்கள் உலகத்திலே பெற்ற கஷ்டம் சாதாரணமானதா? அந்த கஷ்டத்துக்கு அல்லாஹ் கொடுத்த பிரதிபலன் என்ன? நாளை மறுமையிலே சுவனத்தை பரிசாக கொடுக்கிறான். உலகத்து மூமின்களுக்கெல்லாம் முன்னுதாரணம் சொல்லுகிறான். அந்த பெண் நினைத்திருந்தால் அந்த செல்வத்தை எல்லாம் ஆண்டு அனுபவித்திருக்கலாம். ஃபிரௌன் என்ற மன்னனின் மனைவி, பட்டத்து ராணி, நினைத்ததை எல்லாம் நடத்துகிற ஆற்றல் பெற்றிருக்கிற அதிகாரத்துடைய உச்சபட்ச பீடத்திலே அமர்ந்திருக்கிறார். கணவன் கொடுங்கோலன். ஏத்துக்கிறாங்க இஸ்லாத்தை, மூசா நபியுடைய மார்க்கத்தை, கொடுமைப்படுத்துறான். அல்லாஹ்விடத்துல துஆ செய்றாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வனஜ்னி மின் ஃபிரௌன வஅமலிஹி வனஜ்னி மினல் கௌமில் ஸாலிமீன். இறைவா, இந்த ஃபிரௌனுடைய கொடுமையிலிருந்து, இவனுடைய குடும்பத்தாருடைய அநியாயத்திலிருந்து என்னை நீ காப்பாத்துற அல்லாஹ். இவன் கொடுக்கிற துன்பத்தை, துயரத்தை நான் தாங்கிக் கொள்கிறேன். இதற்கு பகரமாக நாளை மறுமையில் சுவர்க்கத்தில் எனக்கு ஒரு மாளிகையை தா, எனக்கு ஒரு வீட்டை தா. சுவர்க்க வீட்டுக்காக மகாராணி என்ற பட்டத்தை கொடுக்கிறேன். ஆனா இன்னைக்கு உலகத்துல பல பேரு ஜமாத்து தலைவர்ங்கிற பொறுப்புக்காக இஸ்லாத்தை கொடுக்கிறேன், ஜமாத்துல மெம்பர்ஷிப் கிடைக்கிறதுங்கிறதுக்காக ஏகத்துவத்தை கொடுக்கிறேன்.
நாளை மறுமையின் நிலை என்ன அப்படிப்பட்டவர்களுக்கு? கற்பனை செய்து பாருங்கள். உலகத்தில் கொஞ்ச காலம் கஷ்டப்பட்டுட்டா மறுமையினுடைய வாழ்வு வார்த்தைகளில் சொல்லி முடிக்க முடியாத பேரின்பம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். زُيِّنَ لِلنَّاسِ حُبُّ الشَّهَوَاتِ مِنَ النِّسَاءِ وَالْبَنِينَ وَالْقَنَاطِيرِ الْمُقَنطَرَةِ من الذهب والفضة والخيل المسومة والأنعام والحرث ذلك متاع الحياة الدنيا. மனிதர்களுக்கு உலகத்திலே அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது பல விஷயங்களை நேசிப்பது, பெண்களை நேசிப்பது, ஆண் குழந்தைகளை நேசிப்பது, செல்வங்களை நேசிப்பது, குதிரைகளை நேசிப்பது, வீடுகளை நேசிப்பது. சொல்லுங்கள், மத்தாவுல் ஹயாத்தி துன்யா, இதுவெல்லாம் உலகத்துடைய அற்ப சுகமப்பா. வல்லாஹு இன்தஹு ஹுஸ்னுல் மஆப், அல்லாஹ்விடத்திலே அழகிய தங்குமிடம் இருக்கிறது. சொல்லிட்டு அடுத்த வசனத்திலே அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்க சொல்றான். குல், நபியே நீங்கள் கேளுங்கள். அவ் நபியுக்கும் பி கைரின் மின் ஸாலிகும் லில்லதீன அத்தகவ் இன்த ரப்பிஹிம், உங்களுக்கு இதைவிட சிறந்த ஒன்றை அறிவிக்கட்டுமா? இறையச்சமுடையோருக்காக இறைவன் தயாரித்து வைத்திருக்கிற இதைவிட சிறந்த ஒன்றை அறிவிக்கட்டுமா? தஜ்ரீ ஜன்னாத்தின் தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார், சுவன தோட்டங்களை வைத்திருக்கிறான், சலசலத்து ஓடுகிற ஆற்றை வைத்திருக்கிறான். உள்ள நுழைஞ்சு பாரு, பசுமையான தோட்டம் அப்பா. தோட்டமும் எப்படி தோட்டம்? சொர்க்கம்னா சொர்க்கத்தினுடைய அளவு என்ன? சாதாரணமா சொர்க்கம் நினைச்ச உடனே ஏதோ ஒரு வீட்டை பெரிய டெக்கரேஷன் பண்ணி மாளிகை மாதிரி கொடுப்பாங்க நினைச்சுக்கிட்டீங்களா? சொர்க்கத்தின் அளவை திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. ஓ ஜன்னத்தின் அர்துஹ ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன், இறையச்சமுடையோருக்காக தயாரிக்கப்பட்டிருக்கிற சுவனத்தின் அளவு என்ன தெரியுமா? வானம் பூமி அளவிற்கு விசாலமானது. ஒரு வரியை முடிச்சு விட்டா கற்பனை பண்ணுங்க. ஊர்ல ஒரு சென்ட் நிலம் வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டம். 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம். ஒரு 5 சென்ட் நிலத்தை வாங்கி வீடு கட்டி முடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயில் முழுக்க அதுக்கே காலி. அதுல வேற பெருமை சந்தோஷம். இடத்தை வாங்கியாச்சுல, வீட்டை கட்டியாச்சுல, வாழ்க்கையில செட்டில் ஆயாச்சுல. ஒரு வீடை வாங்கி போட்டு இவ்வளவு பெருசு பேசுறிய. மொத்த சோழபுரத்தையும் ஒருத்தன் வாங்கிட்டான். சோழபுரத்துக்காரனுக்கு எப்படி இருக்கும்? எல்லாம் அவனுக்கு தான். இந்த விட அவன் சொத்து, இந்த விட அவன் சொத்து, அந்த விட அவன் சொத்து. பெரிய பணக்காரர் ரூபா. மொத்த தஞ்சை மாவட்டத்தை ஒருத்தன் வாங்கிட்டான். எல்லாம் ஏக்கர் கணக்கில் கண்ணு கட்டிக்க தூரம் வரைக்கும் எல்லாம் நமக்குள்ளதான். மொத்த தமிழ்நாடே ஒருத்தனுக்கு சொந்தம். அப்படியெல்லாம் இருக்கவே இருக்காது, நடக்கவே நடக்காது. அப்படி இருந்தால் அவனாலே நம்ப முடியாது. நமக்கு இவ்வளவு சொத்தா, இவ்வளவு செல்வங்களா? மொத்த உலகமும் ஒரு தலையில இருந்தா? அல்லாஹ் சொல்றான், நீ நினைக்கிற மாதிரி சோழபுரத்துல 2 சென்ட் வீடு இல்லடா, தஞ்சாவூர் மாவட்டம் இல்லடா, தமிழ்நாடு மாநிலம் இல்லடா, இந்திய தேசம் இல்லடா, ஆசியா கண்டம் இல்லடா, மொத்த பூமி பந்துடைய அளவு கூட இல்லை. வேறு என்ன? நீ நினைத்து பார்க்க முடியாத வானம் பூமி அத்தனை பெரிய விசாலம். ஒருத்தனுக்கு கொடுக்கிற சொர்க்கம், சாம்ராஜ்யம். உள்ள போனா அனுபவிக்கிற இன்பம் எப்படிப்பட்ட இன்பம்! உலகும் ஃபீஹா தஸ்தஹீல் அன்ஃபுஸ், உங்களுடைய உள்ளம் எதையெல்லாம் ஆசைப்படுகிறதோ அதுவெல்லாம் கிடைக்கும். நினைச்சது நடக்குங்க. உலகத்தில் நடக்கா? ஒரு புறா கறி திங்கணும் நினைக்கிறீங்க, பறந்து போகுது. இது அறுத்து அப்படியே நெய்ல போட்டு வதக்கி கொஞ்சம் மிளகு சீரகம் போட்டு அப்படியே லேசா மஞ்சளா கருவுனாப்புல வறுத்து இதை சாப்பிட்டா எவ்வளவு டேஸ்டா இருக்கும். நடக்குமா? உடனே நடக்கிறதா இருந்தா நிறைய காரியங்கள் செய்யும். புறா விற்கிற கடைக்கு போகணும், அது புறா பிடிக்கிற குழுவனை பிடிக்கணும், புறா வாங்கணும், காசு கொடுத்து வாங்கணும், அந்த புறாவை கொண்டு வீட்டுக்காரர்கிட்ட கொடுக்கணும், அதுக்கு சமையல் பண்றதுக்கு என்ன மிளகு சீரகத்தை வாங்கி கொடுக்கணும், அந்த வீட்டுக்காரர்கிட்ட 2 திட்டு வாங்கணும். இந்த மனுஷன் நாக்கு என்ன அர்த்த நாக்கோ தெரியலையா, ருசி ருசியா திங்குது, அவள்கிட்ட 2 திட்டு வாங்கணும். அதுக்கப்புறம் அவன் சமைச்சு தரணும். காலையில கொடுத்தது திங்கிறதுக்கு மதியம் 2 மணி 3 மணி. மறுமை எப்படி? இறைவன் சொல்லுகிறான், வலகும் ஃபீஹா மா தஸ்தஹீல் அன்ஃபுஸ், உனது உள்ளம் எதையெல்லாம் ஆசைப்படுகிறதோ அதுவெல்லாம் அப்பவே கிடைக்கும்.
அப்படி ஒண்ணு போது திங்கலாமே நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள அந்த உணவு உன் கரத்திலப்பா. கற்பனை பண்ணு, கற்பனையிலே எட்டாது. உலகம் அஸ்வாஜும் முத்தஹரா, அங்கே பரிசுத்தமான ஜோடியர்கள் உண்டு. உள்ள போனா ஜோடி ஹூருல் ஈன், அழகர்கள் அழகிகள். பொம்பளைனாலே ஆம்பளைங்களுக்கு இஷ்டம் தானே, மறுக்க முடியாதுல்ல, அல்லாவே சொல்லிவிட்டான்ல. உப்பு ஷஹவாத்தி மினன் நிசா, பெண்களை நேசிப்பது ஆண்களுக்கு அழகாக்கப்பட்டிருக்கிறது. நேசம் இருக்கத்தான் செய்யுது. மறுமையில உலகத்துல உன் கண்ணை கட்டுப்படுத்து, கண்ணை மேய விடாத, அடுத்த பெண்களின் பால் நாட்டம் கொள்ளாத. மறுமைக்கு வா, உனக்கு ஜோடியை தர்றா. எப்படிப்பட்ட ஜோடி? கண்ண உன்ன பயிலும் மக்கணும், பாதுகாக்கப்பட்ட வெண் முட்டைகளை போன்ற நிறம். அந்த நேரத்தில் உலகத்தில் எங்கேயாவது யாரையாவது பார்த்திருக்கோமா? சைனீஸ் நேரம் பார்த்திருப்போம், ஜப்பான் நேரம் பார்த்திருப்போம், அமெரிக்க நேரம் பார்த்திருப்போம், இந்திய நேரம் பார்த்திருப்போம், ஆப்பிரிக்க நேரம் பார்த்திருப்போம். கொஞ்சம் கோதுமை கலரு, கொஞ்சம் கருப்பு கலரு, கொஞ்சம் சிவப்பு கலரு, கொஞ்சம் வாடலான புது நிறம். அல்லாஹ் சொல்லுகிறார், மறுமையில வந்து பாருடா, உனக்கு வச்சிருக்கிற ஜோடி எப்படிப்பட்ட ஜோடி? கண்ண உன்ன பயிலும் மக்களும் பாதுகாக்கப்பட்ட வெண்முட்டைகளை போல். ஆம்பளைக்கு பொம்பளை கொடுக்கிற மாதிரி பொம்பளைங்களுக்கு ஆம்பளையும் உண்டு. சில அஜர்த்தமாரா ஊருன்னா அது கடைக்கண் அழகிகள் பொம்பளைங்க தான், ஆம்பளைங்களுக்கு மட்டும்தான் அது ஜோடின்றோம். நீங்களும் தொழுகிறீங்க, அவங்களும் தொழுகிறாங்க, நீங்களும் நோன்பு வைக்கிறீங்க, அவங்களும் நோன்பு வைக்கிறாங்க. உங்களுக்கு மட்டும் ஜோடியை கொடுத்து அவங்களுக்கு ஜோடியை கொடுக்காம விட்டா அல்லாஹ் என்ன அநியாயக்காரனா? அவங்களுக்கும் உண்டு அதே மாதிரி சேம். சில பேர் உலகத்தை எல்லாம் கேட்பாங்க, அல்லாஹ் நல்ல கணவனை கொடுத்திருக்க, நல்ல மனைவியை கொடுத்திருக்க, இந்த மனைவியோட நாளைக்கு மறுமையில சேர்ந்து வாழ்ந்தா அல்லாஹ் மறுமைக்கு போனா தான் தெரியும். இதையெல்லாம் எதுக்கு நம்ம கேட்டோம்? அங்க இருக்கிற இன்பத்தோடு ஒப்பிட்டு பார்த்தா இன்பமா இதுவெல்லாம்? அது ரெண்டு பேரும் தான் மாத்தி மாத்தி, பொம்பளை ஆம்பளையும் தான், ஆம்பளை பொம்பளையும் தான். இவரை போய் சேர்த்து வைன்னு சொல்லிவிட்டவன். அப்படி பரிசுத்தமா அந்த ஜோடியை பத்தி சொல்லும்போது பரிசுத்தம், சுத்தமான தூய்மையான ஜோடி உலகத்துல உண்டா? அழுக்கு நாத்தம் எல்லாம் சேர்ந்துதான் இருக்கும். ஜோடிகளை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். மசலுல் ஜன்னத்தில்லதி உஇதல் முத்தகூன், இறையச்சமுடையோருக்காக தயாரிக்கப்பட்டிருக்கிற சுவர்க்கத்திற்கு உதாரணம் என்ன தெரியுமா? உலகம் ஃபீஹா அன்ஹாரும் மின் மாயின் கைரி ஆசினின், அங்கே மாற்றமடையாத ஆறுகள் உண்டு, கெட்டு போகாத தண்ணி, ஆத்து தண்ணி. உலகத்துல தண்ணி ஓடுது, கெட்டு போகாத தண்ணியா? புடிச்சு வச்சு தொட்டியில போட்டு பாருங்க, 3ஆவது நாள் புழு நெளியும். தூய்மையான தண்ணி, கெட்டு போகாத தண்ணின்னு பில்டர்ல அடைச்சு டப்பாவில் அடைச்சு 15 ரூபா 18 ரூபா 20 ரூபான்னு விற்பான். வாங்கி பார்த்தா பின்னாடி திருப்பினா எக்ஸ்பைரி டேட், இத்தனாம் தேதிக்கு பிறகு கெட்டு போயிடும். அல்லாஹ் சொல்றான், கெட்டு போகாத தண்ணி மறுமையில் இருக்கிறது, ஆராய் ஓடும். அன்ஹாரும் மின் லபனின் லம் யதகய்யர் தஅமுஹு, சுவை மாறாத பாலாறுகள் உண்டு. பால் ஆறா ஓடுமா? பார்த்திருக்கிறீங்களா எங்கேயாவது? பாலாறுன்னு பேர் வச்சிருப்பான், பேரு தான் பாலாறு, ஓடுறது தண்ணி தான் ஓடும். பாலாறு எத்தனை ஆறுக்கு பேர் வச்சிருக்கிறான்? பால்ல குளிக்க மாதிரியே போய் குளிச்சுட்டு வருவான். பாலே ஓடு. இங்க லெவல் என்ன? 1/2 லிட்டர் பால் 1 லிட்டர் பால் வாங்கி வீட்டுல இருக்கிற 10 பேர் 20 பேரு, அவன் பாலுக்காரன் தரும்போது அவன் 1 லிட்டர் தண்ணி, நம்ம ஒரு 2 லிட்டர் தண்ணி, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி குடிச்சிட்டு போ. 100 மில்லி பால் 200 மில்லி பால் அளந்து அளந்து வேகிறோம். மறுமையில் அல்லாஹ் சொல்லுகிறான், இறையச்சமுடையவனாக நாளை மறுமையை மறக்காமல் நீ வாழ்ந்து விட்டு என்னிடத்திலே வந்தால் உனக்காக தயாரித்து வைத்திருக்கிற சுவர்க்கத்தில் பால் ஆராய் ஓடுமப்பா. அந்த பாலும் கூட சுவை மாறாத பால். அப்படின்னா என்ன அர்த்தம்? கெட்டே போகாது. கடையில் போய் வாங்கிட்டு வர்றீங்க, உடனே அடுப்புல ஏற்றி சுட வைக்கலாட்டி அடுத்த சாயங்காலம் போல பால்காவுக்கு தான் பாலை கொண்டு போகணும். டீ போட முடியாது, தெரிஞ்சு போச்சு. அங்க பாரு எப்படி கெட்டு போகாதப்பா. அன்ஹாரும் மின் ஹம்ரின் லதத்தில் லிஷாரிபின், குடிக்கிறவர்களுக்கு இன்பம் ஊட்டுகிற மது ஆறுகள் அங்கே உண்டு. அதை பார்த்த உடனே சில பேர் என்னடா இது சொர்க்கம் நானுவோ, அங்கேயும் கூட சாராயத்தை ஊத்தி கொடுப்பானுங்களா? சாராயம் குடிச்சா உலகத்துல வேலை என்ன? என்னடா குடியாரனா இருக்கான், திட்டுவாங்க. அல்லாஹ் சொல்றான், மறுமையில சொர்க்கத்துக்கு வா, உனக்கு சாராயம் தர்றேன். அந்த சாராயம் ஆறா ஓடும்.
தப்பா நினைக்க தேவையில்லை. உலகத்துல ஏன் சாராயம் வேண்டாங்கிறோம்? குடிச்சா புத்தி பேதலிச்சிரு, அறிவு வேலை செய்ய மாட்டேங்குது, பாடி கண்ட்ரோல் இல்ல, உள்ளுக்குள்ள 5000 போற வரைக்கும் பெரிய IPS அதிகாரி உள்ள மேப்படியான் போயிட்டாமனா ரோட்ல பன்னிக்குட்டியோட படுத்து கிடப்பார். தெரிய நம்ம கூட படுத்திருக்கிறது கட்டின பொஞ்சாதியா பன்னிக்குட்டியான் சொரிஞ்சு விட்டுக்கிட்டு அறிவு மழுங்கி போகுது. இடுப்புல கையில இருக்கா இல்லையா தெரிய, இடுப்பு கையில அவுத்து கம்பீரமா தலப்பா கட்டி நிற்பார். ஒரு சின்ன பொடி கல்லு கிடக்கும், பொடி கல்லுக்கு தகுந்த மாதிரி காலை தூக்கி வச்சா அறிவு கரெக்டா வேலை செய்யணும் அர்த்தம். பெரிய கல்லு அதுக்கு தகுந்த மாதிரி காலை தூக்குனா ஷார்ப்பா மூளை இருக்குன்னு அர்த்தம். குடியாரன் இத்தனோண்டி கல்லு கிடக்கும், அவன் கண்ணுக்கு பெருசா மலை மாதிரி தெரியும். அங்கிருந்து பெரிய சாக்கடையை தாண்டுற மாதிரி ஒடி வந்து தாண்டுவான். இத்தனோண்டி கல்லு கிடக்கும். ஸ்டடி ஸ்டடிமா பின்னாடி 4 பேர் அவனை ஸ்டடி பண்ணிக்கிட்டே நிக்கணும். மறுமையில இந்த பஞ்சாயத்து இருக்காதுப்பா. நீ குடிப்பாய், ஏன் குடிக்கிறாய்? அந்த இன்பத்தை பெறுவதற்கு. அப்படி மிதக்கிற மாதிரி இருக்குதுல, அந்த இன்பம் உண்டு, மூளை கெடாது. ஆறா வச்சிருக்கிற அந்த இன்பத்துக்காக வேண்டி உலகத்துல கொஞ்ச நாள் அற்ப வாழ்க்கை இழக்க மாட்டியா? அதுவும் இழக்க சொல்லல, வாழ்க்கையை வாழ், அனுபவி, ஒழுங்குமுறையோடு அல்லாஹ் வைத்திருக்கிற எல்லை கோடுகளை கடைபிடித்து. அல்லாஹ் உனக்கு எல்லை போட்டு தந்திருக்கிறான்னா உன்னை கஷ்டப்படுத்துறதுக்கா? நீ நாசமா போயிடக்கூடாது, உன்னை பாதுகாக்கிறதுக்கு. ஊட்டி மலை மேல ஏறுறோம், பக்கத்துல அப்படியே திண்டு கட்டி விட்டுருக்கான், வேலி போட்டு வச்சிருக்கிறான். எவனாவது பார்த்துக்கிட்டு என்னால ஃப்ரீயா டிரைவ் பண்ண முடியல, இதென்ன அங்கங்க வேலி போட்டு வச்சிருக்கிறான், இடிச்சு தள்ளுன்னு சொல்லுவோமா? அது நம்மை பாதுகாக்க. திண்டு இல்லாட்டி போய் முட்டி போது செத்துருவடா. உன் பாதுகாப்புக்கு போட்டு வச்சிருக்கோம். அதே மாதிரி தான் அல்லாஹ் நமக்கு போட்டு வைத்திருக்கிற எல்லை கோடுகள் இந்த உலகத்திலும் நம்மை பாதுகாக்க, நாளை மறுமையிலும் நம்மை பாதுகாக்க. அப்படிப்பட்ட பேரின்ப பெருவாழ்வு நம்முடைய உள்ளத்தை ஆக்கிரமித்துக் கொண்டே இருக்க வேண்டும். திருமறை குர்ஆனை புரட்டுங்கள். மறுமையின் கோர நிகழ்ச்சிகள் அங்கே கண்களுக்கு முன்னர் பாடமாக படம் பிடித்து காட்டப்படுகிறது. சுவர்க்கத்தை பற்றிய இன்பங்கள் அப்படியே படம் பிடித்து காட்டப்படுகிறது. நபிகள் நாயகத்துடைய தோழர்கள் இந்த மறுமையை பற்றிய நம்பிக்கை அவருடைய உள்ளத்துல வர்றதுக்கு முன்னாடி அப்படிப்பட்ட குடிகாரர்கள் மறுமை நினைப்பு வந்துச்சு, பாட்டில தூக்கி தூர வீசுறாங்க. பெரும் பெரும் கொள்ளைக்காரர்கள் மறுமை பயம் வந்துச்சு, கொள்ளையிலிருந்து மீண்டு வந்தார்கள். அவங்க அடிக்காத கொள்ளையா? அவங்க குடிக்காத சாராயமா? அவங்க ஏமாத்தாத ஏமாத்தா? அவங்க செய்யாத பாலியல் தவறா? எப்படி வெளியில வந்தாங்க? மறுமை மறக்காமல் உள்ளத்தில் பதிய வைக்கப்பட்டது. எந்த மனுஷனுடைய உள்ளத்துல மறுமை பயம் சரியாக அமர்கிறதோ கண்டிப்பாக காலத்திற்கும் அவன் நியாயமாக, ஒழுக்கமாக, நேர்மையாக இறைவன் பகத்த எல்லைகளை பேணி நடக்கிற மனிதனாக மாறி போவான். அதுக்கு தான் அல்லாஹ் குர்ஆன் முழுக்க நமக்கு பாடம் சொல்லி தருகிறான். எனவே அப்படிப்பட்ட பாடத்தை சரியாக படித்து புரிந்து மறுமையை மறக்காமல் இம்மையில் வாழ்ந்து மறுமையில் வெற்றி பெறுவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் நல்லருள் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்